Alhamdulillahi Rabbil Alamin. Assalatu wassalamu ala Rasulillah. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alim. ஷீகியாஸ் நிறுவனத்தின் இன்றைய கருத்தரங்கு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் சோழந்தி சுபசோபனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்களை மேம்படுத்துவதன் மூலம் அவர்கள் தங்களையும் குடும்பத்தையும் சமூகத்தையும் நாட்டையும் மேம்படுத்தும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்நிறுவனம் இன்று தனது கண்ணி முயற்சியாக முதலாவது கருத்தரங்கை நடாத்தி கொண்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிய தருவதோடு இதன் இலக்குகள் மேலும் வளர்ச்சி கண்டு தனது பயணத்தை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு திருமறையில் சில வசனங்களுடன் நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக கிரா ஒருவருக்காக சகோதரி நஷ்வா இசையிலே அருள்கின்றனர். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. صدق الله العظيم. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். ஒரு பெண்ணின் பாத்திரங்கள் சீர்பெறும் போது அந்த சமூகமும் அதன் தலைமுறையும் உறுதி பெறுகின்றது. மன் அமல சாலிஹன் மின் தகரின் அவ் உன்ஸா ஃபலனுஹ்யியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஒரு ஆண் அல்லது பெண் யார் நற்செயல் செய்கின்றாரோ நிச்சயமாக அவர்களுக்கு நல்வாழ்வு கொடுப்போம் என்ற அல்குர்ஆன் வசனம் ஏற்ப அடுத்த எமது நிகழ்வாக தலைமை உரைக்கான சந்தர்ப்பம். இதனை வழங்குவதற்காக ஷீகியாஸ் நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் சகோதரி பமீலா முகமது அவர்களை அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, ஆசிரியர்களே மற்றும் கண்ணியமிக்க எமது சிறப்பு விரிவுரையாளர் அஹ்மத் இஃப்திகார் அவர்களே, மேலும் எமது சக ஷீகியாஸ் நிறுவனத்தின் சக சகோதரிகள் சக சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ஷீகியாஸ் நிறுவனத்தின் கன்னி முயற்சியான இந்த விரிவுரை நிகழ்ச்சிக்கு எமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மற்றும் எமது சிறப்பு விரிவுரையாளரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். உங்கள் அனைவரோடு எங்களை இந்த நட்பொழுதில் ஒன்றிணைத்த அல்லாஹ் தஆலாவே புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் உரியவனாவான். இந்த இடத்தில் ஷீகியாஸ் நிறுவனத்தை பற்றிய ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு கூறிக்கொள்வது பொருத்தம் என்று நான் நினைக்கின்றேன்.
அந்நிசா ஷகாஇகு ரிஜால் என்ற அரபு பொன்மொழியின் அடிப்படையில் பெண்களானவர்கள் ஆண்களின் மறுபகுதியினர் என்ற பொருள்படுகின்றது. அந்த அடிப்படையில் சமூகத்தில் முழுமையாக பெண்கள் அமைந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பெண்ணை பொறுத்தவரை அவளது இயல்பின் அடிப்படையில் அல்லாஹு தாலா அவளை மகளாக, சகோதரியாக, மனைவியாக, தாயாக, பாட்டியாக, ஏனைய உறவியல் வடிவங்களாக, நல்லாசிரியையாக என பல பாத்திரங்களை ஏற்று தனது குடும்பத்திற்கு, தனது சமூகத்திற்கு, சூழலுக்கு என்று பங்களிக்கின்றாள். தன்னை சூழ வாழும் சகலருக்கும் தனது பரிவாலும் அறிவாலும் அக்கறைகள் மற்றும் ஒத்துழைப்பாலும் அவர்களை உருவாக்குகின்றாள். அவளது மடியில் தான் பரம்பரையின் வித்துக்கள் முளைக்கின்றன. சிறந்த சந்ததியின் வளர்ச்சிக்கு தூணாக, ஆணிவேராக அமைகின்றாள். இப்படிப்பட்ட பெண் சரியான முறையில் வழிகாட்டல்களை பெறும் பொழுதுதான் அவள் தனது முழுமையான பயனை தனது சமூகத்திற்கு, தனது குடும்பத்திற்கு, தன்னை சூழ உள்ள மக்களுக்கு அவள் கொடுக்க முடியும் என்று நாம் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் அவள் சிறந்த முறையில் ஆன்மீக ரீதியாக வழிகாட்டப்பட வேண்டும். அதேபோல் அறிவு ரீதியாக அவள் பண்படுத்தப்பட வேண்டும். பண்பாட்டு ரீதியாக அவள் வளப்படுத்தப்பட வேண்டும். திறன்கள் மற்றும் பொருளாதார ரீதியிலான வழிகாட்டல்களின் மூலம் அவள் நல்ல முறையில் உருவாக்கப்பட வேண்டும். அப்பொழுதே அவளால் இந்த சமூகத்தின் ஜீவநாடியாக முழுமையான பயனை கொடுக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையில் ஷீகேஸ் என்ற நிறுவனம் பெண்களை மேம்படுத்துவதன் மூலமாக அவர்கள் தங்களையும், தங்களது குடும்பத்தையும், சமூகத்தையும், நாட்டையும் மேம்படுத்தி இலக்கினூடாக அவர்களை பயணிக்க வைத்து பயன் கொடுக்கும் மாற்ற வேண்டும் என்ற பல வகையான திட்டங்களையும், பணிகளையும், நிகழ்ச்சிகளையும் சுமந்துள்ளது. சகோதரிகளே, எங்களது இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கான நிகழ்ச்சிகளாக தொடர்ந்தும் நடைபெற நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். அந்த வகையில் இது எங்களது முதலாவது நிகழ்ச்சி. தொடர் நிகழ்ச்சிகள் எதிர்காலத்தில் இன்ஷா அல்லாஹ் அமையும். විශේෂ ස්තුතියක් දෙනවා හමඩ් ඉෆ්තිකාර් සර්ට මේ වැඩසටහන සාර්ථක කරගන්න ඇවිල්ලා වටිනා රසවත් වචන ටිකක් අපිට ගෞරවනීය විදිහට බෙදලා දුන්නාට ස්තුතියි සර්. ඊළඟට අපේ දෙමව්පියන්, සහෝදර සහෝදරියන්, කුංචි ළමයි සියලු දෙනාම ඇවිල්ලා වචනයක් හරි ඉගෙන ගත්තා නම් ඕගොල්ලන් ආපු හින්දා තමයි මේ සභාව ලස්සන වුනේ. බොහොම ස්තුතියි ආවට. Thank you very much. ඊළඟට අපේ ශීලයා සංවිධානයේ නායිකාව කමිල සිස්ටර් එයා අපේ ගෙවල් වලට ඇවිල්ලා තමයි හොයාගත්තේ මේ කණ්ඩායම 6 දෙනෙක් 7 දෙනෙක්. අපේ ගෙදරට ආවා සිස්ටර්, පර්සනල් සිස්ටර් මම වැඩක් කරන්න යනවා අපි එකතු වෙලා කරමුද කියලා. ඉතින් බෑ කියන්න පුළුවන්. ඒ සමාජයට යමක් කරන්න හදනකොට මම කිව්වා කැමති වෙන්නම් කියලා. Thank you. ඔයාගේ කණ්ඩායමේ සියලු දෙනාට මුමේදා සිස්ටර්, මුස්ෆිකා, හුස්නා, රේසා නම කියන්න බැරුණා නම් සමාවෙන්න අපේ කණ්ඩායමට ස්තුතියි. ඊළඟට නැවතවත් ස්තුතිවන්ත වෙනවා. අල්හම්දුලිල්ලාහ් අපේ වැඩසටහන සාර්ථක කරගන්න අල්ලාහ් ගොඩක් උදව් කළා මේ ලස්සනට. පැමිණි ඔබ සියලු දෙනාට ස්තුතියි. ජසාකල්ලාහ් ඛෛර්. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. நான் நினைக்கிறேன் பெரிய ஹோப்போட ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ண மாதிரி என்கிட்ட காய்ச்சாங்க. அல்லாஹ் தாலா அந்த ஹோப்பை நிறைவேற்றணும். எதுவும் ஒரு பிகினிங்கில் கொஞ்சம் ஹார்டாக தான் ஈக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களோட எதிர்பார்ப்புகள், உங்களோட ஆசைகள், உங்களோட கனவுகள் நிறைவேறுன்ற துவாவோட நான் நினைக்கிறேன், நான் என்ன அறிமுகமான ஆக்களும் இருக்கிறேன்னு நினைக்கிறேன், என்ன அறிமுகம் இல்லாத ஆக்களும் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் உங்களோட பெரிய ஒரு லெக்சர் ஒன்று செய்கிற ஐடியா ஒன்று வரல. எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை நான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி எப்படி எங்களோட லைஃப்பில் அதை எடுத்துக்கொள்ளலாம்ன்றதை பார்ப்போம். அப்படி நிலமா எவ்ரி வீக் நடக்கிற மாதிரி அப்படின்னு செஞ்ச நிலமா எவ்ரி வீக் நடக்கிறது தானே, வீட்டில் ஜென்ஸ் போயிட்டு வருவாங்க அப்படி நிலமா, இல்லாட்டி ஏதாவது வந்து அந்த கிளாஸஸ் போய்த்து படிப்பீங்க தானே. நீங்கள் கிளாஸஸ் போய்த்து படித்தா நீங்கள் கிச்சனில் வந்து செஞ்சு பார்ப்பீங்க தானே.
இல்லாட்டி படிச்சுட்டு அப்படி வீட்டில் இருப்பீங்களா? இல்லையே, கிளாஸஸ் போயிட்டு படிச்சுட்டு வந்து நீங்கள் எப்படி சரி மிக்சர் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு பார்ப்பீங்க தான் ப்ரொடக்டை. அது மாதிரி தான் இது எந்த சப்ஜெக்ட் அப்படி தான். இப்போ கேட்டுட்டு நீங்கள் இந்தியா கேட்டுட்டு போனால் இன்ஷால்லா நாளைக்கு எல்லாம் சரி வரேன்டா. இலங்கையில் தான் நாங்கள் பெரிய ஸ்பீட் க்ரோத் ஒன்று இருக்கும் மனுஷன்டா, அப்படி இல்லை தானே? அப்போ நாங்கள் இன்ஷால்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டாப்பிக்குள்ளே இருந்து கொண்டு எப்படி எங்களோட ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு மென்டல் ஹெல்த் என்ற விஷயத்தை சேர்த்துக்கொள்கிறது, அப்படி தானே? இப்போ மென்டல் ஹெல்த்துன்னா என்னன்றதை நான் சொல்லி தருவேன், ஞாபகப்படுத்துவேன். அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். என்னை பொறுத்த வரையில் முக்கியமான 2-3 வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். மெயின் வேலை என்னென்றால் இந்த மூளையை கழுவுற வேலை தான் செய்கிறேன். மூளையை கழுவுறன்றது லேஸ் இல்லை, சும்மா மண்டையை கழுவுற வேலைன்றது லேஸ் இல்லைண்ணா. ஸோ இது மாதிரி வேலை செய்கிறாக்கள் கொஞ்சம் தேடுறோம் கஷ்டம். சிலாக கழுவு போய்த்து அவங்களுக்கும் அப்செட் ஆகி கிச்சனை மூடிட்டு போகிறாங்க நிறைய பேருக்கு தெரியுதானே. அப்போ கழுவு நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த வேலை செய்கிறேன். இந்த ஃபோட்டோ நான் எல்லாம் சூஸ் பண்ணேன், என்னோடய மகன் தான் சூஸ் பண்ணேன். இதுதான் உங்களுக்கு மெச்சாகும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கேலரியில் தேடிட்டு மார்னிங். அப்போ நான் போட்டு இந்த பிக்சரை தான் பிரைனை ரெப்பேர் பண்ணுறேன். என்ன செய்கிறேன்? ரெப்பேர் பண்ணுறேன். ஈஸி வேலை இல்லை இது. சும்மா நீங்கள் வெஹிக்கிள் ஒன்று ரெப்பேர் பண்ணுற மாதிரி நினைக்கப்படாது. அது ஒரு சீரியஸான ஒரு ஜாப். அப்போ செய்கிற ஆளும் டயர்டாவார், சர்வீஸுக்கு வந்த ஆளும் டயர்டாவார். இப்போ டாக்டருக்கு போனால் டாக்டருக்கு ஒரு டயர்டு மீக்கா கொஞ்சம் மாய்ச்சல் வரும் அவருக்கு. அவர் ஊசி குத்திப்படாது இந்த டயர்ட் மேலே. ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ணக்குள்ள எங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு டயர்டு ஒன்று வரும், ரைஸ் தானே? நான் என்ன சொல்ல வரேன்றால், நாங்கள் இன்றைக்கு கேட்குற டாபிக் வந்து மிச்சமே பிரெயினோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பொதுவாக மனுஷன் வாழக்குள்ள பிரெயின் இப்போ இதுதான் உங்களோட கண்டென்ட். புள்ளகளை எப்படி விளங்குற, அவரோட தேவைகளை எப்படி விளங்குற, அதுக்கப்புறம் அவங்களோட மனசில் வர தாக்கங்கள், நீங்கள் செய்கிற பிரச்சனைகளால் அவங்களுக்கு வர தாக்கங்கள் எப்படின்றது நாங்கள் விளங்குற. அடுத்தது இப்படிக்கிற சேலஞ்சஸ் எப்படி, அதை எப்படி நாங்கள் ஓவர் கம் பண்ணுறோம். அடுத்தது மன அழுத்தம்ன்ற விஷயம் எப்படியோ தெரியும். நீங்கள் இப்போ இந்த வேர்டுகளும் பயம் சொல்கிறதுக்கு ஆக்கள் சும்மா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மன அழுத்தம்னா பின்னிக்கிற சரி மன அழுத்தம் வந்துடும். அப்படி தான் இப்போ ஆக்கள் நிலைமை. ஆக்சுவலி நானும் மிச்சம் கவனமாக தான் இந்த விஷயங்களை பேசுகிறேன். அப்போ மன அழுத்தத்தை எப்படி நீங்கள் கையாளுறன்றதும் புள்ளகளில் மத்தியில் எப்படி முதலாவது கிட்டத்தில் ஒரு இன்டர்வியூவில் கேட்டால் எப்படி புள்ளகள் இந்த மன அழுத்தத்தை முதலாவது கையாளுற ஆளுக்கு மன அழுத்தம் இல்லாமிக்கணும்னு சொன்னேன். அது மாதிரி தான் இந்த நிலைமை. எப்படி தானே? உண்மையில் நாங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும், விளைச்சி தானே? அப்போ நாங்கள் இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருந்து நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங், எப்படி நாங்கள் இதை வேலையை செய்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு ஆக்கள் நினைப்பாங்க இது ஒரு பெரிய ஒரு வேலை. சில ஆக்கள் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொருத்தர் இந்த விஷயத்தை யோசிப்பாங்க. சைக்காலஜின்ற வேர்டு, சைக்காலஜி, மென்டல் ஹெல்த் இந்த விஷயங்களை சீரியஸாக யோசிப்பாங்க. ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஆக்கள் ஒரு விதமாக யோசிக்கிறேன். அதுதான் உங்களோட இன்றைக்கு ஷேர் பண்ணுறேன். ரைட். உங்கள்கிட்ட பேர் ஒரு கேள்வி கேட்டால் உங்களோட புள்ள வளர்க்குற கஷ்டமா லேசா? கஷ்டப்படுறாக்க நான் வீட்டில் கேட்டு பார்த்து தான் வந்தேன். சொல்லுவோம் என்ன ஆன்சர் வாரு. கஷ்டம் தானே. அடுத்த கேள்வி, அவங்களோட பேரண்டிங் நல்லா இருக்கா, சக்ஸஸ்ஃபுல்லாக? அதுவும் எஸ்ஸா நோவா? சரியா? சக்ஸஸா? கஷ்டமும் தான் சக்ஸஸும் தான் சொல்லவே இல்லை. அப்போ நீங்கள் எதிர்கொள்கிற பிரச்சனை புள்ள வளர்க்குறதுல அதான் இந்த சார் நீங்கள் சொல்லித்தர வந்தீங்கிறேன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற பிரச்சனை தான் நான் சொல்லித்தர வந்தீங்களேன். ஓகே, அதுக்கு என்ன ஆன்சர்? இப்படி இருந்தால் நான் பள்ளத்துக்கு வந்துடுவேன். இப்போ கொஞ்சம் இருங்க. அடுத்தது உங்களோட பிள்ளைகள் எப்படியாப்பட்டாங்க கேட்டால் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆன்சர்ஸ் இருக்கும் தானே. ரைட். நீங்கள் ஆன்சர் சொல்ல பயம் சார் நினைப்போம். பக்கத்தில் ஒருத்தர் ஒன்றும் கேட்குறோம் இல்லை, கேட்டாலும் பிரச்சனை. பொதுவான கேள்விகளை கேட்டுக்கொள்வோம். சரியா சார்? ஆனால் உங்களுக்குள்ள இந்த கேள்வியை கேட்டுக்குவோம். என்கிட்ட பேரண்டிங் சரியா, என் புள்ள வளர்க்குற எனக்கு டயர்ட் ஆகுதா, அடுத்தது என் புள்ள வளர்க்குறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதுகளை பற்றி நீங்கள் இடைக்கட்ட
உங்களை கொஞ்சம் கொஸ்டின் பண்ணிக்கணும். இது வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனசை பற்றி தானே பேசுகிறேன். அப்போ மனசு சரியாக இருந்தால் மட்டும்தான் பேசலும். மனசு குழம்பி தான் பேசலாம். அப்படின்னா பேசுகிறதுக்கு மனசு குழப்பம் அப்செட் ஆகும். நீங்கள் மைண்டில் ஃபோக்கஸ் ஆகிக்கும். நீங்கள் ஃபோக்கஸ் ஆகிக்கிறான்ற எனக்கு விளங்கும். அப்போ ப்ளீஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு மேக்ஸிமம் உங்களோட தாட் ப்ராசஸை உங்களோட மைண்டை கொஞ்சம் இந்த ஹோலுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்போ தான் எங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். சரி தானே? ஓகே. நீங்கள் கனெக்டுன்றதை நான் கண்ணால் தான் பார்ப்பேனே, கண்ணால் தான் கண்டுபிடிப்பேன். அப்போ இதே மாதிரி ஒரு கேள்வி தான், நீங்கள் எப்படியான பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணுறீங்க. ரைட். உங்களோட கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணினாவே ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? பெரிய லெக்சரே பார்க்க எங்கள்கிட்ட இருக்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணாவே பெரிய ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்ச மாதிரி தானே. ஆனால் நாங்கள் இன்றைக்கி லெக்சரை நார்மலாக நான் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஒன்று தான் தருவேன். அவேர்னஸ்ன்றது உங்களுக்கு தெரியும், நான் ஒரு விழிப்புணர்வு ஒன்று தருவேன். நீங்கள் விளங்கிக்கொள்ளணும், இப்படி ஒரு ஏரியா இருக்குது, இந்த விஷயத்தை நாங்கள் அவதானிக்கணும், இது எங்களுக்கு முக்கியமான ஒரு அடிப்படை. எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் போட்டின கருப்பொருளுமோட மனநலம் வாழ்க்கையின் அடிப்படை என்ற மாதிரி கருப்பொருளை தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க. உங்களோட மைண்ட் கலெப்ஸ் ஆகிற பாயிண்டில் தான் நீங்கள் ஃபுல்லாக கலெப்ஸ் ஆகுறீங்க. அது யாரும் தான், ஆம்பளையோ பொம்பளையோ புள்ளகளோ மனிதர்கள் எல்லாருக்கும் அப்படியான ஒரு சேலஞ்ச் வந்து இருக்குது. மைண்டை பேலன்ஸ் பண்ணணும். புள்ளால் செட்டில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு ஒரு வரைவிலக்கணம் இருக்குது தானே. மனசிட நலமுண்ட என்னன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் சொல்லுவீங்க தானே. நீங்கள் இதுக்கு முன்னுக்கு நிறைய கருத்தரங்குகளுக்கு லெக்சர்ஸுக்கெல்லாம் பேய்த்திருப்பீங்க தானே. ஓ, நீங்கள் அங்கே படித்த மாதிரி நான் படித்தர மாட்டேன். உங்களுக்கு விளைச்சா எந்த ஒரு மெத்தட் ஒன்று இருக்கும், அந்த மெத்தடில் தான் போகும். நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இன்றைக்கி இந்த லெக்சரை உள்ளுக்கு எடுக்காமல் ப்ராக்டிக்கல் பார்ட் ஒன்று கடைசிக்கு நான் சொல்லி தருவேன், அதை தலைக்கெடுங்க. இது நீங்கள் நார்மலாக ஜென்ரல் நாலேஜ் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி இப்போ இதில் இருக்கிற தியரி எல்லாம் எடுத்து உங்களை அப்ளை பண்ணி பார்த்துடுவாங்க. இது ஒரு பேசிக் ஐடியாவை தார். சரி தானே? உங்களுக்கு விளங்கு தானே பேசுகிறது. இப்போ லைஃப்பில் வர ஒவ்வொரு சேலஞ்சஸையும் நீங்கள் என்ன செய்யணும் பேலன்ஸ் பண்ணணும். சில ஆக்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, ஓதினா சரி, திக்ர் செஞ்சால் சரி. இப்போ நான் அதை பற்றியும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு தான் நான் கல்வி. நாங்கள்லாம் முஸ்லீம் தானே, ஏன்னா ஓதணும், திக்ர் செய்யணும், அதுவும் இருக்குது. ஆனால் மனசிட ஆரோக்கியம்னு சொல்லும்போது நீங்கள் வர எல்லா சேலஞ்சஸையும் நீங்கள் சமாளிக்கிறதுக்கு, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கணும். அடுத்தது உங்களோட திறன்கள், அதை விஷயத்தையும் ஸ்கில்ஸையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதை சேலஞ்சஸை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, மைண்டோட சம்மந்தப்பட்ட சேலஞ்சஸை அதை கவனமாக கற்றுக்கொண்ட பொருள் தான் அதை பயன்படுத்தி சமூகத்துக்கு பிரயோசனமுள்ள ஒரு மனுஷனாக மாறக்குள்ள தான் உங்களோட மனநிலை அமைதியாகும். விளைஞ்சா அப்போ உங்களால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு பிரயோசனமாக மாறும்போது தான் பேலன்ஸ் ஆகுவார். இப்போ அவரோட லைஃப், அவரோட வீடு, அவரோட வாகனம் அப்படி வாழும்போது உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் போகும் எப்படியுமே. அது நான் வாழ்த்து பார்த்துட்டு சொல்லலை, நிறைய வாழ்ந்த கதை கேட்டும் பார்த்தும் படித்த விஷயங்களே நான் சொல்கிறேன். ஆகவே உங்களோட மனநலம்ன்றது வந்து நீங்கள் எப்படியுமே உங்களோட வாழ்க்கையில் வர எல்லா சேலஞ்சஸையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கில் ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும். அந்த ஸ்கில்லை பயன்படுத்தி நீங்கள் அமைதியாகின பிறகு தான் அதை படிக்கணும் போல. அதை படித்தா தான் உங்களுக்கு ஸ்கில். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டியை நீங்கள் படித்து தானே கற்றுக்கொள்கிறேன். எதுவுமே உங்களுக்கு சும்மா கிடைக்கல தானே. யாருக்கு சார் சும்மா ஒரு நாலேஜ் கிடைச்சா அது பிரயோசனம் மிக்காது. அப்போ உங்களோட திறன்களை வளர்த்துக்கொள்ள இந்த மனநலம் சம்பந்தமான திறனை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணும். அப்போ இது ஒரு அடிப்படையான விஷயம். இது எப்படி எங்களுக்கு ஒரு சேலஞ்சாக மாறும்னா, எங்களோட சூழல், அதோட சூழல் ஏற்படுகின்ற சவால்கள், இது மாதிரி நேரங்களில் வச்சு தான் எங்களுக்கு மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் வரும். நீங்கள் சும்மா இருந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் வராமல்
உங்களுக்கு ஒரு கஷ்ட நிலைமை அது வராமல் இருந்தால் உங்களோட பேலன்ஸ் ஆகி கொண்டு போகலாம் உங்களோட மைண்டை. அதுக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று வந்த பிறகு தான் மைண்ட் முன்னைக்கு பின்னைக்காகவே அது ஒரு டிஸார்டர் வர சான்ஸ் இருக்குது. அப்படி தானே? இப்போ விளங்கிச்சு தானே? மனசை அமைதிப்படுத்தி வச்சு கொண்டு இருக்கிறது கட்டாயம். அதுக்கு ஒரு ஸ்கில் இருக்கணும். அதில் ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வரும்போது தான் உங்களுக்கு ஒரு டிஸார்டராக மாறும். சரி தானே? இப்போ நான் இங்கே ஒருத்தருக்கும் டிஸார்டர்னு நான் சொல்ல வரல, பார்த்துட்டு இருக்கீங்க கவனமாக. அதில் மெயினாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட குடும்பம், அடுத்தது எங்களோட சமூகத்தோடு இருக்கிற தொடர்பாடல், இவைகள் எல்லாம் தான் எங்களை இப்படி பிரச்சனைகள் வந்து இதுகளில் தான் முதலாவது தாக்கமும் ஏற்படுத்தும். விளைஞ்சு தானே? அப்போ உங்களோட ஏதாவது ஒரு பகுதியில் பிரச்சனைகள் வருதுன்னா அவங்களோட மைண்டில் பிரச்சனை வர ஸ்டார்ட் ஆகுதுன்றதை நீங்கள் அவதானிக்கணும். இப்போ இந்த செஷனில் நீங்கள் கட்டாயம் விளங்கணும், மைண்டை எப்படி டேக்கிள் பண்ணுற, எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ணுறன்ற டாப்பிக்கை தான் நீங்கள் விளங்கிக்கொண்டா நல்லா. சரி, அப்போ மெயினாக நாங்கள் இப்போ வேர்ல்டு வைடில் பார்த்தா எக்கச்சக்கமான மனநோய்கள் சம்மந்தமான ஸ்டாட்டிஸ்டிக் காட்டிட்டு தான் இருக்குது. WHO ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 2019 970 மில்லியன் ஆக்கள் இந்த ப்ராப்ளம் மனசு சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னு ரெக்கார்ட் ஆகிக்கு. அங்கே போனால் 2021 எடுத்ததில் பார்த்தா 1 பில்லியன், ஓவர் 1 பில்லியன் பீப்புள் ஹேவ் திஸ் ப்ராப்ளம். சரிதானே? அப்போ டிசபிலிட்டி, அதாவது இயலாமையில் இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க உலகத்தில். ஆனால் அதில் ஒரு ஆள் எப்படி சரி மனநோயோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்படி போனால் இந்த கோவிட் எங்களோட சமூகத்தில் வந்ததால் அந்த டிப்ரெஷன், பயம் எல்லாம் ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆக தொடங்கி. ஆஃப்டர் கோவிட் நிறைய பிரச்சனைகள் மனநோய்கள் சம்மந்தமாக வந்துச்சு. அதே நேரம் பாருங்கள், 10 வயதுக்கும் 19 வயதுக்குமான பிள்ளைகளுக்கு இடையில் நிறைய டிப்ரெஷன் சம்மந்தப்பட்ட டிஸார்டர்ஸ் இருக்கிறதாக WHO சொல்லிட்டு. இப்படி பார்த்தா இது வேர்ல்டு வைடில். ஸ்ரீலங்கா எடுத்துக்கொண்டாலும் பாருங்களேன், இது வந்து சுமார் ஐடியா இருக்குது. 2013ஆம் ஆண்டு ஸ்டாட்டிஸ்டிக் ஒன்று காட்டுறேன். ஒரு ப்ரொவின்ஸ் ஒவ்வொரு ஏரியாவில் பாருங்கள் சூசைடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, யூத் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, அப்படி போனால் சைல்டு அப்யூஸ் சம்மந்தமான ப்ராப்ளம் இருக்குது, ஆல்கஹால், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். மென்டல் ஹெல்த் டிஸார்டர்ஸ் 19 விதமான நிலைமையில் இருக்குது. அங்கே போனால் ஏர்லி ப்ரெக்னன்சி, இப்படி மைண்டோட சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள், ஸ்டாட்டிஸ்டிக் வைஸ் சூசைடல் அட்டெம்ப்ட், இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும், ரீசெண்ட்லி மென்டல் ஹெல்த் டே செலிப்ரேட் பண்ணினேன். அதுலேயும் அது சம்மந்தப்பட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டேன். அதில் பாரதூரத்தை விளங்குறது. இப்போ இது ஒரு பேப்பர் ஆர்டிக்கல் ஒன்று, டாக்டர் ஒன்று எழுதின ஆர்டிக்கல் ஒன்று சம்மரி நான் உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட 18 விதமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதாக, ஸ்ட்ரகிள் இருக்கிறதாக கன்சல்டன் ஒரு ஆள் எழுதினா ஆர்டிக்கல் உண்டு. ஃபேமிலி ஹெல்த் பியூரோவிலிருந்து இதை வெளியிட்டிக்கிறாங்க. இதை பாருங்கள், கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு வருஷமும் 12 விதமான ஆட்கள் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் சம்மந்தமாக சஃபர் பண்ணிக்கிறாங்க. பிள்ளைகளை, சில்ட்ரன், எமங் தி சில்ட்ரன். அடுத்தது 18 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் ஃபவுண்ட் ஹேவிங் டிப்ரெஷன் அண்ட் anxiety. அப்படி போனால் சூசைடல் தாட்ஸ், பிளானிங் டு சூசைட், அட்டெம்ப்டிங் டு சூசைட், இது சம்மந்தமாக பார்த்தா 9.6, 9.1 இதெல்லாம் அட்டெம்ப்டிங், பிளானிங், சூசைட் சம்மந்தமாக பார்த்தேன். நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது சம்மந்தமான பாரதூரம் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலாம், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம், உங்களுக்கு சில ஐடியாஸ் தரலாம். இவ்வளோ தான் செய்யலாம், செஞ்சு தரையலாம், வாழ்ந்து காட்டிடவே. ஏன்னா அதை பற்றி நான் கடைசி கதைப்போம். நீங்கள் பயப்படுவான. ஆனால் இதை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஏன் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன்னா நீங்கள் ஒரு இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, நான் பார்த்துட்டு போவோம். அப்போ பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு 63 விதமான ஆட்கள் ஸ்லீப் இஷ்யூஸில் இருந்திருக்கிறாங்க பிகாஸ் ஆஃப் த இன்டர்நெட் யூஸ், எக்ஸ்ட்ரீம் இன்டர்நெட் யூஸ். இது ரீசன்ட் பேப்பர் ஆர்டிக்கல் பாருங்கள். 5.4 ஸ்டூடெண்ட்ஸ்
ரிப்போர்ட்டட் சைபர் புல்லிங், அதாவது இன்டர்நெட்டில், ஃபேஸ்புக்கில், டிக்டாக்ல பிள்ளைகளை புலி பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்பில். இப்படியான பிள்ளைகள் நிறைய பேர் மனத்தாக்கங்கள் உட்படுவாங்க. அதே நேரம் பாருங்கள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஃபிசிக்கல் இஷ்யூஸ், டேட்டிங் வயலன்ஸ், சைபர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இப்படி ஃபிசிக்கல் ஃபைட்டிங், இப்படி பல விதமாக எங்களோட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. அதுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. உங்களுக்கு விளங்கிச்சு தானே? இது ரீசெண்ட்லி வந்து அந்த மென்டல் ஹெல்த் டே சம்மந்தமாக பேசும்போது வந்த ஒரு நியூஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இலங்கையை பொறுத்தவரையில் 10 விதமான ஆட்களுக்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கான். திஹாரில் எத்தனை பேர்னு பார்த்து எத்தனை வீதம் பார்த்தா சரி, நீங்கள் பள்ளிக்கு அனுப்பினா சரிண்ணா. நீங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிங்க, நான் எப்படி இருக்கிறேன்ன்றத. சரி தானே? 10% ஆஃப் த ஸ்ரீலங்கன் பாப்புலேஷனில் மென்டல் ஹெல்த் சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்காம், சஃபர் பண்ணுறான்ட்டு டேட்டாஸ் வந்துருக்கு. அதேபோல் 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்ரீலங்கா சஃபர் ஃப்ரம் டிப்ரெஷன் என்னும் ஒன்று இருந்துச்சு. இதுவுமெல்லாம் மென்டல் ஹெல்த் டே டைம் வந்தது. டிப்ரெஷன் சம்மந்தமாக 24 விதமான பிள்ளைகள் சஃபர் பண்ணுறேன்னு வந்துருக்கு. இது எக்ஸ்பர்ட் கேரளா யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஒரு ஆள் சொல்கிறாரு. 10 பேரில் 6 பேருக்கு மானசீக பீடனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் நாங்கள் பார்க்கணும் என்றால் கடைசி வரை பார்ப்போம் நிகழ்ச்சியை, சரிதானே? இப்போ இதுக்கு அப்பால் நீங்கள் நல்லா யோசிங்க. நான் மைண்டு பற்றி பேசுகிறேன். இதுக்கு அப்பால் ஒரு விஷயம் இருக்குது. நாங்கள் பிலீவ் பண்ணுற மார்க்கம், அல்லாஹ் தாலாவோட மார்க்கம் இருக்கே, அது ஒரு சைக்காலஜியை பற்றி நிறைய பேசியிருக்கு. இப்போ எங்களுக்கு வெஸ்டர்ன் சைக்காலஜி மட்டும் பேசி முடிக்கலவே. இப்போ அல்லாஹ் தாலாவோட மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனாக டிவைன் ட்ரஸ்ட்டுன்னு அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொண்டு வர, சரிதானே? இப்போ அதில் பாடி மைண்ட் சோல் என்ற விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே? எங்களுக்கு பாடி ஒன்று இருக்குது, மைண்ட் ஒன்று இருக்குது, சோல் ஒன்று இருக்குது. மைண்ட் எங்கே இருக்கும் கூட, மனசு எங்கேங்க? ப்ரெஷர் மீட்டர்லையா? மனசையும் அல்லாஹ் தாலா ஒரு இடத்துல வச்சு தான் வைக்கிறாங்க. அது எங்கேண்டு குர்ஆனில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி விளங்கப்படுத்தி, ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்திக்கல. சரி, அப்போ மைண்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ நாங்கள் யோசிக்கணும், உங்களோட மைண்டை ஹீல் பண்ணுறது இஸ்லாம் எப்படி சொல்கிறேன்றது சும்மா உங்களுக்கு ஒரு அறிமுகமாக நான் இதை காட்டிட்டு போகிறேன். எங்களுடைய கனெக்ஷன் எப்படி அல்லாஹ் தாலாட்ட இருக்குன்றது வெரி இம்பார்ட்டன்ட். முஸ்லீம் என்ற வகையில் மைண்டுக்கு உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுறது, நீங்களும் அல்லாஹ் தாலா எப்படி கனெக்ட்ன்றது. அடுத்தது உங்களோட பேலன்ஸ் லைஃப் ஸ்டைல் எப்படி நீங்கள் பேலன்ஸாக இருக்கணும். உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இம்பேலன்ஸ் ஆகாது. இம்பேலன்ஸ் எனக்கு விளங்கப்படுத்தல. உங்களோட பேலன்ஸ் லைஃப் ஸ்டைலும் பேலன்ஸ் லிவிங்கும் உங்களோட பீஸ்ஃபுல் மைண்டுக்கு ஹெல்ப் பண்ணும்ட்டு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாங்க. அடுத்தது உங்களோட கம்யூனிட்டி சப்போர்ட். உங்களுக்கு தனியாக வாழையில நீங்கள் மக்களோட எப்படி இணைஞ்சு அவங்களோட சோஷியலி கனெக்ட் ஆகி, உங்களோட ஃபேமிலியோட எப்படி கனெக்ட் ஆகி, கம்யூனிட்டியோட கனெக்ட் ஆகி வாழ்கிறதும் உங்களோட பீஸ்ஃபுல் மைண்டுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அடுத்தது அதுவும் அப்பால் தான் ப்ரொஃபஷனல் சப்போர்ட். அது பிறகு தான் ப்ரொஃபஷனல் சப்போர்ட்டுண்டா எக்ஸ்பர்ட்ஸை பேத்து இப்படிலாம் இஷ்யூஸ் இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறன்றதை கதைக்கிறேன். உங்களுக்கு விளைஞ்சி தானே? அப் டு நோ விளைஞ்சா ரைட். அப்போ இன்னொரு இமாம் கஸ்ஸாலிஸ்ன்னு ஒரு தாட் ஒன்று பார்த்தேன். அதில் இன்றைக்கி நான் தேடிக்கொண்டு இருக்கோல்ல, he who knows himself knows his Lord. அப்படின்னா முதலாவது நீங்கள் உங்களை விளங்கினா மட்டும்தான் உங்களுக்கு அல்லாஹ் ஏசாக இருக்கும். இமாம் கஸ்ஸாலி ஸ்டேட்மெண்ட் உண்டு. அதுதான் செல்ஃப் அவேர்னஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்று சொல்லுவாங்க. உங்களை விளங்குறது, சுயம் உங்களை பற்றி உள்ள அவேர்னஸ், உங்களை விளங்குற தன்மை எவ்வளோ தூரத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் ஈஸியாக அல்லாட அருள், அல்லாட கனெக்ஷன், அல்லாவுடைய தொடர்பெல்லாம் கனெக்டாக செய்யலாம். நீங்கள் யாருன்றே தெரியாமல் இருந்தால் நீங்களும் அந்த பாட்டில் ஒன்று வீசின கடலில் தாவும். அது மாதிரி தான் உங்களோட லைஃப் பேசி கொண்டு இருக்கும். உங்கள் நினைச்சு தானே? கரெக்ட். அப்போ பிள்ளைகள்ட மென்டல் ஹெல்த்துன்னு சொல்லும்போது அவங்களோட சோஷியல், அவங்களோட சமூகத்தோடு இருக்கிற அவங்களோட உறவு, அவங்களோட இமோஷனலி பேலன்ஸ், அவங்களோட உணர்வுகள், அடுத்து அவங்களோட காக்னிட்டிவ் திங்க் பண்ணுற வெல்பீங், இதுகள் எல்லாம் சரி பேலன்ஸாக இருக்கணும்.
இதுதான் சில்ட்ரனோட சம்மந்தப்பட்ட மென்டல் ஹெல்த். சரிதானே? நான் மென்டல் ஹெல்த்தை பேசக்குள்ளே டயர்ட் மாதிரி விளங்குது. அந்தி சுட்டியோ ரைட். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தானுமா அடுத்த கட்டம் உங்களுக்கு போயிடும். இதில் ஒன்று உதாரணமாக சீனி சரியில்லாமை மைனி என்று சொன்னால் அண்டையிலேருந்து சீனி நிப்பாட்டுறது தான் நீங்கள் எல்லாரும். சிலகள் அப்படி தான் டீயை நிப்பாட்டி பார்க்குற, அதை நிப்பாட்டி பார்க்குற, ஏன் அடுத்த வீட்டில் ஒரு ஆள் மௌத்தா போகிற. அப்போ நாங்கள் இந்த மனநோயில் மௌத்தா போயிட்டு கேள்விப்படுற குறவே இல்லையா? மனநோயால் யார் சரி மௌத்துன்றது வெரி ரியாலி. ஆனால் மனநோயால் வாழ்றன்றது பக்கத்தில் இராள் கீக்கிறன்றது உங்களுக்கு தெரியாது தான் கேஸ். இவருக்கும் மீக்கிறாமே அவருக்கும் மீக்கிறாமே தெரிஞ்சால் இதெல்லாம் விளங்கி கொள்வீங்க நீங்கள். நீங்கள் அந்த எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சீரியஸாக விளங்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஏன்னா நாங்கள் பேலன்ஸ் இல்லாட்டி நாங்கள் இந்த டாப்பிக்கே என்ன தெரிந்தால் அவங்களோட பிள்ளைகளை எப்படி பேலன்ஸ் பண்ணுற, அவங்களோட மனோநிலை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது சம்மந்தமான விளைச்சி தானே. அப்போ அதுக்குரிய அறிமுகம் தான். இப்போ உங்களோட பிள்ளை எடுத்துக்கொண்டால் அவங்க ஆரோக்கியமாக இருக்கொண்டால் சின்ன காலத்திலிருந்தே சமூகம் அவங்களோட குழந்தைகள சமூக உணர்ச்சிகள் மற்றும் அவங்களோட வாழ்க்கை சம்மந்தமான ஒரு நல்ல ஒரு அறிவுன்னு அவங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் அதன் ஊடாகத்தான் அவங்களோட மனோநிலையை பேலன்ஸ் பண்ணிடணும். நீங்கள் வெறுமனே யோசிக்கலாம் ஸ்கூலுக்கு அனுப்புறதோட விஷயம் முடிகிற சிலாக்கள் நிறைய கான்ட்ராக்டெல்லாம் போட்டு செய்கிற, அதில் நாங்கள் ஃபைனலி கதைப்போம். ஆள் போட்டெல்லாம் செய்கிற ப்ரொஜெக்டை உள்ள வளர்க்குறதையும் ஆள் போட்டு செய்வாங்க சிலாக்கள். அந்த வாட்ஸ்அப்பில் சாப்பாடு இது ஊபரில் சாப்பாடு எடுக்கிற மாதிரி பிள்ளைகளையும் ஆள் போட்டு அங்கிள்கிட்ட போட்டு சாட்சிகிட்ட போட்டு மூமெண்ட்டை போட்டு செய்கிற கேஸ் இருக்குது. அதில் நாங்கள் கடைசி கதைப்போம். ஆகவே அந்த பிள்ளைகளை நீங்கள் ஆரோக்கியமாக வைக்கணும்னால் இந்த 3 ஏரியாவும் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களோட சோஷியல் கனெக்ஷன், இமோஷனல் கனெக்ஷன், அடுத்து அவங்களோட திங்கிங் சம்மந்தமான அவங்களோட சிந்தனை சார்பான விடயங்கள். ரைட். இப்போ நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. நான் இதெல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்தல, சும்மா சம்மரியை நான் சொல்லிட்டு போகிறேன். சில பிள்ளைகளை பார்த்தா பயம் வாரது, எக்ஸசிவான பயம் இருக்கும். ஸ்கூல் போயிலாண்டுவாங்க, அதே நேரம் சோஷியல் சிச்சுவேஷன்ஸுக்கு ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, அதே நேரம் தூங்கிலாண்டுவாங்க. இப்படி இதெல்லாம் இங்கே இருக்கிறது சைக்காலஜிக்கல் டிஸார்டர்ஸ். நாங்கள் இதெல்லாம் இப்போ பார்க்குறல. நீங்கள் பாருங்கள், ஏர்லி சைல்ட்ஹுட்லேருந்து அடோலசன் வரைக்கும் முதலாவது இருக்கிற இஷ்யூ வரலாம். ரெண்டாவது இஷ்யூ பாருங்களேன், சைல்ட்ஹுட்லேருந்தே அடோலசன் வரைக்கும் வரலாம். ஒவ்வொரு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸும் பிள்ளைகளுக்கு டே டு டே ஒவ்வொரு நாளும் எங்களோட ஒவ்வொரு மணித்தியாலத்திலையும் பிள்ளைகளுக்கு ஏற்படலாம். நாங்கள் அதில் சீரியஸ்னஸ் விளங்கா சொல்லி தான் எங்களோட அந்த அதில் முக்கியத்துவத்தை விளங்காத்தால தான் நாங்கள் அப்படி கணக்கெடுக்காமல் இருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட இயர்லி ஒரு 500 இஷ்யூஸ் பார்ப்பேன். 500 300 above. அப்போ நான் அந்த அனுபவத்தோடு தான் நான் உங்களோட வெரி ஸ்ட்ராங்காக தான் கழிச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு விலங்கு வேணும் முகத்தில் இது சீரியஸ்னஸ் கேட்பாங்க, சார் ப்ரோக்ராம் சிரிக்க மாட்டீங்களா? சிரிக்கவே மாட்டேன். ஏன்னால் நான் சிரிக்கிறது உண்மை சிரிப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னால் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது ஒரு முக்கியமான இதை நீங்கள் தலைக்கு தூக்கினா எங்களை மாதிரியாக தேவையில்லை. எங்கள் மக்கள் சீரியஸ் கேஸை மட்டும் டச் பண்ணால் போதும். இந்த மொபைல் நான் மூத்தா போனால் கதைக்கும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எதை நேரம் வந்து கொண்டே அலடி கொண்டே வைப்பாங்க பேரண்ட்ஸ் புள்ளாலை பற்றி. ஏன்னால் வில் டாக் அபவுட் தட். ஆகவே புள்ளைகளோட இஷ்யூஸ் எடுத்துக்கொண்ட பாருங்களேன். இந்த இஷ்யூஸ் எல்லாம் நான் வாசிக்கவும் இல்லை. இந்த லெக்சரில் நீங்கள் இதெல்லாம் டிஸார்டர்ஸ் எல்லாம் படிக்க தேவையில்லை. நிறைய டிஸார்டர்ஸ் சைல்டுஹுட்லேருந்து அடோலசன் வரைக்கும் ஒரு ட்ரோமட் சம்மந்தமான ட்ரோமான்ற ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை வடுக்கள் திரும்ப திரும்ப உள்ளது இருக்கிறது. உதாரணமாக ஒரு மாமா அடின்னு அடித்து வளர்த்தா என்ன நடக்கும்? அடின்னு அடித்து வளர்த்தா என்ன நடக்கும்? ஒரு பிள்ளைக்கு அடின்னு அடித்து வளர்க்குறது என்ன நடக்கும்? அதுக்குள்ளே அதில் ட்ரோமேட்டிக் பேரண்டிங் ஒன்றுக்குள்ளே போவாங்க. அந்த பிள்ளை என்ன செய்யும்? அப்புறம் அந்த பிள்ளைக்கும் அடிக்கும் தானே? அடிக்குமா அடிக்காதான்? ஒரு பிள்ளைக்கு நீங்கள் அடித்து நோண்டி கிள்ளி வளர்த்தால் அந்த புள்ள பெருத்தான் அந்த பிள்ளைக்கு அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும். திரும்ப அந்த புள்ள அதில் பிள்ளைக்கு அடிக்குமா அடிக்காதா? அடிக்கும். அது ஒரு டிஸார்டர். இப்படி ஒவ்வொன்றுக்கும் டிஸார்டர் பேர் வச்சு தான் இருக்கிறான் வெள்ளைக்காரன்.
அப்போ ட்ரோமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுத்தா அது எப்படியுமே நீங்கள் இல்லாத காலத்துலேயும் ஃபுல்லாக சஃபர் பண்ணுவாங்க. ஸோ அது at any age could happen. ஆகவே புள்ளகளோட எப்படியான ஃபேக்டர்ஸ் தாக்கம் செலுத்தும்ன்றதை நீங்கள் படிச்சுக்கோங்க. தலையிலலாம் கை வைக்க வேணும், நீங்கள் சீரியஸ் ஏரியாவுக்கு வரவே இல்லை. எப்படியான ஃபேக்டர்ஸ் உதாரணம் எப்படியான விஷயங்கள் இந்த புள்ளகளோட மனநிலையில் தாக்கம் செலுத்துதுன்னு பார்த்தா அவனை ஜெனட்டிக் உதாரணமாக மனநோய்கள் பொதுவாக ஜெனட்டிக் வைஸும் வரும். பேரண்ட்ஸ்கிட்ட கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்ட அப்படி ஜெனட்டிக் பரம்பரை ஊடாகவும் வர சான்ஸ் இருக்குது. அதே நேரம் அவங்களோட நியூரோ கனெக்ஷன்ஸ் எங்களோட பிரெயின்ல இருக்கிற கனெக்ஷன்ஸ் இஷ்யூஸ் இருந்தாலும் வரும், பிள்ளைகள்கிட்ட வரும். அதே நேரம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டாக்ஸிக் பேரண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஒரு கடுமையான ஒரு பேரண்டிங் செஞ்சால் நீங்கள் பிள்ளைகளில் சாதாரணமாகவே இப்படியான இஷ்யூஸ் வரும். இது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர். இப்போ எடுத்துக்கொண்டா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கொண்டா பாருங்கள், உளவியல் சார் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கொண்டா பேரண்ட்ஸ் நீ விளைவிக்கோங்க. மோஸ்ட் கேட்கலையாம்மா? மைக் இல்லாமல் பேசலாம் ஜாய்தான். ரைட். உதாரணமாக சைக்காலஜிக்கல் உளவியல் சார் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கொண்டால் பாருங்கள், தனக்கு கொடுக்குற வேல்யூ. இப்போ செல்ஃப் எஸ்டீம்னா என்ன தமிழில் சொன்னால் சுய மதிப்பு. நீங்கள் உங்களோட செல்ஃபு கொடுக்குற மறுவாதி மதிப்பு பெருமதி குறையும் போது நீங்கள் சைக்காலஜிக்கலி டவுன் ஆகும். அது தெரியும் தானே? என்னால் 7 ஆண்டு தொடங்கினா எப்படி போகும்? ஐ காண்ட்னு தொடங்கினா எங்கே போய் நிற்கும்? அப்படி பெட்டுக்கு போய் நிற்கும், அப்படி தானே? கரெக்ட்னா அதான் அந்த உங்களுக்குரிய மறுவாதி உங்களுக்குரிய பெருமதியை நீங்கள் கொடுக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் ஒன்று ஸ்டார்ட் ஆகும், டிஸார்டர் ஒன்றுக்குள்ளே போகும். அதே நேரம் ஒரு பிள்ளைக்கு இமோஷனலி ரெகுலேட் பண்ணிடு. உதாரணமாக அவருக்கு வர உணர்வுகளை ரெகுலேட் பண்ணலாட்டினா அதை முகாமை செய்ய இல்லாட்டி சைக்காலஜிக்கலி அப்செட் ஆகிடுவேன். இப்போ நான் நிறைய கேர்ள்ஸ் சீக்கிரம் நான் சொல்கிறேன், ஸ்கூல் புள்ளால் மீக்கிற கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில். நிறைய கேர்ள்ஸ் இருக்கிறாங்க, இந்த டீனேஜ் வயசாகும்போது அவங்களுக்கு அது அவங்களோட ஹோமோன்கள் மாறும்போது அவங்களுக்கு அந்த இமோஷன்ஸும் பேலன்ஸ் பண்ணல. இப்போ என்கிட்ட நிறைய கேர்ள்ஸ் சீக்கிரம் அழுது கொண்டு சிரிப்பாங்க. அது நான் அழுது கொண்டு சிரிக்கிறேன். நிறைய டீனேஜ் கேர்ள்ஸ் சிரிப்பாங்க ஆனால் அழுவாங்க. நீங்கள் சிரிக்காண்டிக்கிறேன் அப்படி புள்ளாது அழுது சிரிப்பாங்க, சிரித்து அழுவாங்க. அப்படி கண்டிக்கிறா கேர்ள்ஸ். யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரும் இருந்திருப்பாங்க ஸ்கூலில். அப்படி அந்த ஹோமோன்களில் வர மாற்றங்களாக ஊடாக இமோஷன்ஸை மேனேஜ் பண்ணலாம். அப்படி ஒரு டிஸார்டர் ஒன்றுக்குள்ளே போவோம். இமோஷனல் ரெகுலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நான் கிட்டத்தட்ட ஒரு கேஸ் ஒன்று பார்த்து அவங்க அந்த இமோஷன் பேலன்ஸ் பண்ணுறது ஒரு மருந்து கொடுத்து கடைசி மையத்தூட்டிலே மழுக வரலையாம். அப்படி தான் ஆர்டிஃபிஷியலாக பேலன்ஸ் பண்ணால் வரும். அதுட்டி நாங்கள் பழகிக்கொள்ளணும். எங்கள் பிள்ளைகளுக்கு இமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ணுற பழக்கத்தை, கவலைகளை, சந்தோஷத்தை. இப்போ சந்தோஷம் சிலாக்களுக்கு வந்தால் அங்கே வரையும் போவாங்க, வானத்து வரையும். கவலை வந்து அவங்க பூமி வரையும் போயிட்டு வருவாங்க. அந்த பேலன்ஸ் இல்லாத தன்மை விளைஞ்சி தானே, அதுவும் ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். உதாரணமாக இந்த சிலாக்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங், ஹோப்லெஸ்னஸ். கில்ட்டினா ஐயோ நான் இப்படி செஞ்சிட்டேனே அந்த மைனிக்கு அப்படி செஞ்சிட்டேனே அப்படி தொடங்கினா திரும்ப வரும் சைக்காலஜிக்கல் ஃபேக்டரோடு உங்களை ஒர்க் பண்ணுது. நீங்கள் பெரிய சீரியஸாக போனால் டிஸார்டராக மாறும். உங்களுக்கு விளைஞ்சா? அதே நேரம் எதிர்பார்ப்பு இல்லாத நிலைமை, அது இல்லை அது இல்லை ஹோப்லெஸ், நான் யாரும் இல்லை, நான் தனிமை ஆகிட்டேன், அப்படி போனாலும் திரும்ப சைக்காலஜிக்கல் ஃபேக்டரோடு வேறு ஸ்டார்ட் ஆகி உங்களோட டிஸார்டர் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தான் அப்ளை பண்ணி காட்டுறேன். சரி ஈக்குவலாக பிள்ளைகளுக்கு நடக்கும். மீடியம் லார்ஜ் எக்ஸல் மாதிரி தான். வேறையா அங்கே உங்களுக்குண்டு வேறையா மென்டல் ஹெல்த் பிள்ளைகளுக்குண்டு இல்லை. நாங்கள்லாம் பிள்ளைகள் தான், ஆனாலும் கொஞ்சம் அப்படி கீழே போய் எங்களோட ஏஜை குறைச்சி பார்க்கல அதே மனநிலைமை தான் பிள்ளைகளுக்கும் இருக்கும். உங்களுக்கு விளைச்சா? இப்போ நான் உங்களை அப்ளை பண்ணி காட்டுறோம். எங்களுக்கு நிறைய அந்த அனுபவம் இருக்கும். ஹோப்லெஸ், ஒன்றுமே இல்லாத போகிற மாதிரி, பிளாங்க் ஆகிற மாதிரி. நவ் யூ கேன் ஹியர். கேட்குது தானே? என்னோட தான் நிற்கிறீங்க. ரைட். கேட்குது இல்லையா? குறைக்கவும் மூணும் கூட்டவும் மூணும். இமோஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி மைக்கையும் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே ரைட்.
பாருங்கள், சோஷியல் அண்ட் என்வாரன்மெண்டல் ஃபேக்டர், நம்ம சமூகத்துலேயும் சூழல்லையும் இருக்கிற நிறைய ஃபேக்டர்ஸால் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு தாக்கம் வந்துகிட்டே இருக்கணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளும் பிள்ளைகளை தாக்கம் செலுத்தும். அதை நான் சொல்லித்தரணும் எப்படி தாக்கம் செலுத்தும். அடுத்தது பிள்ளைகள் பேரண்ட்ஸ் செப்பரேட்டாக இருக்கும்போது, பேரண்ட்ஸ் பிரச்சனையோடு வாழும்போது பிள்ளைகளில் தாக்கம் செலுத்தும். அது நாங்கள் ஒன்று தான் வாழ்றேன்னு சொல்லுவாங்க, ஆனால் சின்ன பிரச்சனை வைத்து முடியும் பிள்ளைகள் எல்லாம் லைனாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அது வேறு. பிள்ளைகளை நாங்கள் நெக்லெக்ட் பண்ணுறது, பிள்ளைகள் நிறைய நான் பெரிய கேர்ள்ஸ் பார்த்துருக்கேன், லேடிஸ் பார்த்துருக்கேன். நிறைய பேர் அப்யூஸ் பண்ணப்பட்டாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. திறக்க மாட்டாங்க வாயை, பெரிய ஆளாகி மெரி பண்ணிட்டு திறப்பாங்க. ஸோ அப்யூஸ் பண்ணுறது. அதே நேரம் கேர்ள்ஸையும் தான் பாய்ஸையும் தான் புலி பண்ணுறது. அதே நேரம் உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பாவர்ட்டி நிலைமைகள், இதெல்லாம் மனநோய்களுக்கு இட்டு செல்லும்ல. அதே நேரம் இப்போ எக்ஸசிவ் ஸ்க்ரீன், நிறைய ஃபோன் பார்க்குறது கட்டாயம் நீங்கள் நிப்பாட்டணும், எல்லோரும் நிப்பாட்டணும். மருந்து கொடுத்தாலும், மனநோய்களுக்கு மருந்து கொடுத்தாலும் அந்த ஃபோனை பாவிக்க வேணும்னு தான் சொல்லுவாங்க டாக்டர்ஸ். மருந்து பார்க்க ஃபோன் ஒர்க் அவுட்டு பண்ண விடாது. இப்போ நீங்கள் டேப்லெட் ஒன்று கொடுத்து தூக்கமாகிறது ரெடியாக்கினா ஃபோனை கைக்கு எடுத்தால் மறு தூக்கம் போகாது. பிரைன் விளைஞ்சி தான் உங்களுக்கு பேசுகிற விளங்குதா? கொஞ்சம் சரி தலையை ஆட்டுங்களேன், எல்லோரும் முசுரிக்கிறாங்க. நான் பேசினேன், கொஞ்சம் சரி தலையாட்டுங்க. நானும் காலையிலேருந்து சுபவிலேருந்து ரெடியாகி பசந்தான் வந்திக்கிறேன். அட்லீஸ்ட் நீங்கள் தலையை சரி ஆட்டிட்டு போகணும், சரி தானே? ரைட். அப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாட்டி கொஞ்சம் சரி மூவ் ஆகும். பெட்லேருந்து சில ஆக்கள் வேலை செய்வாங்க, அது மூவ் ஆகாட்டி உங்களுக்கு மென்டலி அவுட் ஆகுவீங்க. அது பிள்ளைகளுக்கும் அப்படி தான் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செய்யணும். அடுத்தது கல்ச்சரலி கம்யூனிட்டி இன்ஃப்ளூயன்சஸ். உங்களோட வீட்டில் இருக்கிற சூழல் எடுத்துக்கொள்வோமே, உங்களோட கலாச்சாரம். சில ஃபேமிலிஸ் எடுத்துக்கொண்டால் எல்லாம் ஓகே, கோகடை ஒட்டு அப்படி இருக்குது சில ஃபேமிலிஸ். இப்போ அது நீங்கள் மௌத்தா போனப்புறம் பிள்ளைகளுக்கு கோகடை தொட்டு ஆகினா அல்லடக்காவது தான் அந்த கல்ச்சர். உங்களோட கல்ச்சர் நான் அதை கடைசிக்கு ஒன்று சொல்லி தருவேன் சில விஷயம். ஆகவே உங்களோட பிள்ளைகளை வளர்க்குற கல்ச்சர், அதில் வர சில மார்க்குகள், உதாரணமாக ஸ்டிக்மான்னு நான் சொல்லுவோம், உனக்கு ஏழும் நெகட்டிவான மார்க்குகள் கொடுத்தா நீங்கள் அது கண்டினியூவஸாக அந்த பிள்ளைக்கு ப்ராப்ளம்ஸை உருவாக்கும். வெள்ளை, கருப்பு, கொளுத்து, வெளிஞ்சி, வெளி பிடிந்தால் அப்படிந்தால், இதெல்லாம் பாரசூரம் நீங்கள் செஞ்சு பார்த்தா நீங்கள் இல்லாத காலத்தில் ரிசல்ட்டாக உங்களுக்கு அனுப்பிடும். எல்லோரும் சொர்க்கத்தில் அம்புட்டா காய்ச்சிக்கொள்ளி. அந்த அளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்றால், ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஸ்டிக்மடைசேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கயாவோ பெய்த்தாமே அங்கே அந்த ஒரு கதையோடு நீங்கள் உங்களோட கம்யூனிட்டியில் விட்டால் அந்த ரோட்டில் அந்த தோட முழுக்க சுற்றி வரும் அந்த விஷயம். அந்த பிள்ளைக்கு தலையை காட்டல, அப்புறம் அந்த பிள்ளை மர ரூமுக்குள்ளே போகணும். உங்களுக்கு விளைஞ்சி தானே? ஸோ இதெல்லாம் வெரி சீரியஸான ஏரியா. அடுத்தது மென்டல் ஹெல்த் சப்போர்ட்டுக்கு யாரும் எடுக்க போக மாட்டாங்க. மென்டல் ஹெல்த் அனுப்புவானு, அந்த கிளினிக்கு போடுவானு சார், அப்படி நிறைய பேர் அந்த சப்போர்ட் கவுன்சிலிங் போவானு, அப்படி நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அதோட படிக்கிறதுக்கு நிறைய பேர் ப்ரெஷர் பண்ணுறது ஊடாகும். அதுவும் கம்யூனிட்டியில் இருக்கிறது, ஃபேமிலியில் இருக்கிற ப்ரெஷர் தானே பிள்ளைகளுக்கு. இப்போ அதை ஊடாகும் சில பிள்ளைகள் அவுட் ஆகும். அப்போ இதெல்லாம் இந்த மாதிரியான 4 ஃபேக்டர்ஸ் ஊடாக தான் நம்மளோட மனோநிலை பாதிக்கப்படும். விளைஞ்சா இங்கிலீஷ் வாசிக்கல, தமிழால் தான் விளங்கப்படுத்திட்டு போகிறேன். கடைசி சொல்லப்படாது சார், இங்கிலீஷில் எடுத்துகிட்டு வந்து போட்டேன். சரிதானே? இது நான் இன்றைக்கு மட்டும்தான் பேசுவேன், மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம் தான் வேறு தலைங்க தான் பேசுவேன். ஆகவே நீ கவனமாக இருக்கணும். பார்க்காட்டின்டா நெக்லெக்ட் பண்ணினா, அட்டென்ட் பண்ணாட்டி பிள்ளைகளோட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸில் நீங்கள் பார்க்காட்டி உங்களுக்கு அனிவாரியமாக, உங்களுக்கு கட்டாயமாக உங்களோட அகாடமிக் பிள்ளைகளோட கல்வி நிலைமை அப்படியே ஃபெயிலியராக விளங்கும் உங்களுக்கு. அதே நேரம் பாவினைகளுக்கு அப்படி போகிற விஷயங்களும் உங்களுக்கு நல்லா விளங்கும். பாவினைகளில் தெரிந்தானே பழக்க வழக்கங்கள் அப்படி மோசமாகி போகிற நிலைமையே விளங்கும். அதெல்லாம் அட்டென்ட் பண்ணாட்டி. அதே நேரம் பிஹேவியர்லி வர டேமேஜ், நடத்தை பிறழ்வுகளையும் நீங்கள் அவதானிக்கலாம். மென்டல் ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் அட்ரெஸ் பண்ணாட்டி. அதே நேரம் அந்த சின்ன இஷ்யூ, நான் கிட்டத்தில் நேற்று பார்த்தேன் ஒரு கேர்ள்ன்ற, நான் சொல்ல வரேன் என்றால் அவள் 5 வருஷத்துக்கு முன்னுக்கு என்னை சந்திச்சிக்கிறான். அவள் 5 வருஷத்துக்கு முன்னே சந்திச்சுட்டு திரும்ப என்னை தேடி வந்தா. அப்போ A லெவலில் இப்போ சந்திக்கிறான். என்ன இஷ்யூ இருக்குது, என்ன நம்பரும் அவங்கள்ட்ட இருக்குது, அதுதான் விசேஷம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றால்,
இன்றைக்கு பேசினேன் நாளைக்கு சரி வர விஷயம் இல்லை. இப்போ நான் உங்களை மீட் ஆகிறதுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி செய்கிறதுக்கும் ஒரு ரீசன் ஒண்டிக்கிறேன். சும்மா நானும் வெற்றியாய்க்கல இவங்க எல்லாரும் சும்மைக்கும் இல்லை, எல்லாரோட நாட்டத்தோடு தான் இது விஷயங்கள் நடக்கிறது. அப்போ ஆகவே நீங்கள் கட்டாயம் தலைக்கு எடுக்கணும். எப்படி எந்த லைஃப்பில் எந்த பிள்ளைகளோட லைஃப்பில் எங்களோட ஃபேமிலி லைஃப்பில் இந்த விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இது இஸ் நார்மல் வெஸ்டர்ன் லைஃப்பில் இது பாருங்களேன். அதை பற்றி நான் அப்புறம் பேசுவோம். ஆகவே பிள்ளைகளோட விஷயங்களை நீங்கள் கட்டாயம் அவங்களோட இந்த மென்டல் ஹெல்த் சம்மந்தமான இஷ்யூஸை அட்ரெஸ் பண்ணாட்டி அகாடமிக் ஃபெயிலியர்ஸ், பாவினைகளுக்கு போகிறது, கல்வியில் வர குறைபாடுகள், அடுத்தது நடத்தையில் வர குறைபாடுகள், அடுத்தது தொடர்ந்து கண்டினியூஸ் க்ரோனிக் மென்டல் இல்னஸ்ஸு போகும். பெரிய பாரதூரமான மென்டல் இல்னஸ்ஸு போய்த்து நிற்பாங்க. அது போல தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவாங்க. விளைஞ்சி தானே ரைட். இப்போ WHO எஸ்டிமேட் பண்ணுறாங்க, இப்படி அட்ரெஸ் பண்ணாதால ட்ரீட் பண்ணாதால மட்டும் அதுக்குரிய காஸ்ட் மட்டும் எத்தனை பில்லியன் போகுதான்? பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தே எக்ஸ்பெண்டிங். அட்ரெஸ் பண்ணி அதை அட்டென்ட் பண்ணாதால அது சிவியர் ஆனது பிறகு அதை ரிகவர் பண்ணுறது செலவழிக்கிறாங்க உலக சுகாதார ஸ்தாபனம். ஆகவே நாங்கள் அந்த அளவுக்கு யோசித்தா மட்டும்தான் வீட்டில் அட்லீஸ்ட் எங்களோட பிள்ளைக்கு வர ஒரு சின்ன ஒரு பிள்ளையே சரி தவற சரி நாங்கள் பார்க்கலாம். ரைட். இப்போ யோசிப்போம், உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ் நான் உங்களுக்கு கேட்டால் சொல்லுவீங்களா, நான் எடுத்துகிட்டு வந்த சேலஞ்சஸ் சொல்லவா? உங்களுக்கு பிள்ளை வளர்க்கறதுக்கு சேலஞ்சஸ் என்ன சரி இருக்கா? மாடர்ன் சேலஞ்சஸ்ன்னு போட்டிருந்தாங்க, நவீன கால சவால்கள்னு தலைவர் இருந்துச்சு. சும்மா சொல்லுங்கண்ணே, நான் அதே அட்ரெஸ் பண்ணிக்கொண்டே போனால் நல்லா கடைசி கேள்வி கணக்கெல்லாம் குறையும். ஃபோன் 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 வேறு வேறு அவ்வளோ ஃபோன். அப்போ எல்லாருலேயும் ஃபோன் கனெக்ஷன் கட் பண்ணிவிட்டு முந்தைய காலத்துக்கு போனால் சரி, இந்த புறா கேஸுக்கு போனால் சரி எல்லோரும். அப்போ இல்லாமல் விலங்கல்ல கேட்கல அடம் எல்லாம் முறை இது சாமான் தான், வேறு வேறு பிராண்ட், காகி, ஸ்பூட் சிட்டி, இது மாதிரி தான், லாப்ஸ் மாதிரி தான். இறக்கமாக சொன்ன தங்கம் அளவு கேட்கல. அப்புறம் திரும்ப அடமாக மாறும். கொஞ்சம் உரமாக சேர்ந்தால் கொஞ்சம் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறேன். அடமுக்கு வர விலகுன்னு கேட்டால் திரும்ப மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நான் கொஞ்சம் சத்தமாக பேசினேன், திரும்ப அவனும் பேசினான். இன்னும் அப்படி தானே போகும். அப்போ நாங்கள் எவ்வளோ ட்ரெயின் ஆகணும் இந்த விஷயத்தில், எவ்வளோ ட்ரெயின் ஆகணும். சரிதானே? நான் இந்த சேலஞ்சஸை உங்களுக்கு நான் கடைசிக்கு ஒரு ட்ரைனிங் பார்ட்னு சொல்லித்தரேன். இப்போ பிள்ளைகளுக்குரிய ஃபோன் விஷயம், அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி பிள்ளைகள் அடம் பிடிக்கிறது, இதுகளை மேனேஜ் பண்ணுறது உங்களோட பேரண்ட்ஸ்ன்ற வகையில் சாதாரண விஷயம். ஏண்ட பார்வையில் புள்ளை வந்து அடம் பிடிக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது, புள்ளோட ஃபோனை மேனேஜ் பண்ணுறது எங்கிட்ட சாதாரண ஒரு விஷயம் ஏண்ட பார்வையில். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? நான் பார்ப்போம் 1 by 1. இன்னும் என்ன சரி இருக்காமா? நிறைய இருக்குது, ஆனால் அது ரெண்டும் போதும்ன்ற நினைக்கிறீங்களா? ஓ, அப்படி ஒரு கூட இருக்கிறான் புள்ள 5 பேர் இருந்தால் நடுவில் இருந்து எப்படி சரி அங்கே இங்கே இழுக்கும். அதோட இறக்கம் இதோட இறக்கம் ஆளை செக் பண்ணணும். வேறு நேரத்தை முகாமை செஞ்சு கொள்ள புள்ளால் சஃபர் பண்ணுறாங்க. பெங்களூர்கிட்டே மீக்கிறேன், ஹஸ்பண்டோட சண்டை பிடிக்கிறேன், என்னோட இறக்கம் இல்லைன்னு அப்படியே அழிக்கிறேன். வேறு டைம் மேனேஜ்மெண்ட்னா எல்லோரும் ட்ரெயின் ஆனால் எல்லாத்துக்கும் ஆன்சர் தருவேன் இன்ஷால்லா. டைம் மேனேஜ்மெண்ட்டாக பொதுவாக குழப்பம் கொண்டு இருக்கு இல்லையா? வேறு மாடர்ன், ஓ அது வேணும், போகிற இடமா. சொர்க்கத்துக்கு போகணும் கிடைச்சிட்டு. அப்போ புள்ளால் அதுவும் திரும்ப அடமாக தான் வந்து சேரும். கேட்டத்தில் உரமாக நிற்பாங்க, திரும்ப அதே சொல்லி இருப்பாங்க. ஒன்று முடி இன்னொன்று லிஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுவாங்க, அப்படி தானே? ரைட். அப்போ முதலாவது மாடர்ன் பேரண்டிங்கில் இருக்கிற சேலஞ்ச் வந்து உங்களோட ப்ரெசன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது
நீங்கள் இமோஷனலி ப்ரெசன்ஸ் ஆகணும். இப்போ பெரிய மாடர்ன் பேரண்ட் ரிக்வெஸ்ட் எமோஷனலி ப்ரெசன்ஸ். நீங்கள் எப்படி உங்களோட ஹஸ்பண்டோட, உங்களோட மம்மாவோட, உங்களோட டெடாவோட இமோஷனலி நீங்கள் பொண்டாகிற மாதிரி பிள்ளையோட பொண்டாகணும். நீங்கள் நான் கேட்டால் நீங்கள் சொல்லி ஓண்டு தான், அவன்கிட்ட கேட்டால் அவன் இறக்கம் இல்லைன்னு சொல்லுவேன். சொன்னேன் என்னோட இறக்கம் இல்லைங்க. அப்போ மாடர்ன் பேரண்டிங்கில் கட்டாயம் நீங்கள் இமோஷனலி பிள்ளையோட கனெக்ட் ஆகணும். இமோஷனலின்ற வேர்ட் தமிழால் சொல்லித்தரணுமா? உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக பிள்ளையோட கனெக்ட் ஆகிற பெரிய சேலஞ்ச். மற்றது உங்களுக்கு ஒரு விஷயம் இன்னொன்று இருக்குது, ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்குரிய கஷ்டம் ஒன்று இருக்குது. இப்போ எங்களை மாதிரி ஆக்களுக்கும் தான், உங்களை மாதிரி ஆக்களுக்கும் யாருக்கும் தான் இந்த 80s 90s 60s இதில் நிறைய ஆக்களுக்கு உம்மம்மா ஆரம்பிக்கிறோம். ஃப்ளெக்சிபிள் ஆகலாம். போட்ட ரோட்டில் தான் பேரப்புள்ளையும் போகணும். இப்போ பேரப்புள்ளோட பிறந்தாண்ட நான் இப்போ காட்டினா நீங்கள் யோசிப்பீங்க, பிள்ளைகள் பிறக்கக்குள்ள எப்படி பிறக்கிறேன்ட்டு உங்களுக்கு வேலைதான். ஆகவே எங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகல. மற்றது பாருங்கள், இந்த நிகழ்ச்சியில் அவங்களோட முக்கியமான ஒரு நோக்கம் தான் இது சம்மந்தமான அவேர்னஸை உருவாக்கணும். இந்த அவேர்னஸ் இல்லை, அதை பர்ஃபெக்ஷனாக ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் இது சம்மந்தமாக இதுக்கு வர முன்னே பின்னுங்கிற விளைவுகளை பற்றி எங்களுக்கு ஒரு அறிமுகம் இல்லாதால நீங்கள் செய்கிறதுல மிஸ்டேக்ஸ் வரும். இதெல்லாம் வந்து உங்களோட மாடர்ன் பேரண்டிங் சேலஞ்ச். அடுத்து பேரண்ட்ஸ் லேர்ன் ஹவு டு பேலன்ஸ் லவ் வித் லிமிட்ஸ். எப்படி நாங்கள் எங்களோட அன்பை பேலன்ஸ் பண்ணுறேன் அதே தான் பிடிப்பாங்க. அதுப்போ நீ விளைக்கணும், பிஃபோர் கரெக்டிங் யூ ஷுட் கனெக்ட்னோ. நீங்கள் கனெக்ட் ஆகினா தான் எனக்கு கரெக்ட் பண்ணிடும். thousands of words you don't need to say, tell the children. One hug would help. உங்களுக்கு விளைஞ்சா ஒரு ஹக்கால் செய்யறதை நீங்கள் 1000 லெக்சர் பண்ணுவீங்க. தட் இஸ் த கேஸ். இப்போ உங்களுக்கு ஆகப்பெரிய சேலஞ்ச் போகணும். அடுத்தது நீங்கள் சொன்ன புல் அடம் பிடிக்கிறதோ, புல்லை நீங்கள் ப்ரெசன்ஸ் பண்ணுறல, நீங்கள் இமோஷனல் ப்ரெசன்ஸ் பண்ணுறல. யோசிச்சு பாருங்களேன். நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொன்னால் நான் 7-8 மணி வரைக்கும் அதைப்பேன். நான் எக்ஸாம்பிளை குறைச்சி தான் போகிறது, கட் பண்ணி போகிறேன். இமோஷனலி நீங்கள் கனெக்ட் ஆகாது தான் உங்களுக்கு ஆகப்பெரிய சேலஞ்சிங்க. இப்போ ஹஸ்பண்ட் பாருங்களேன், நான் அவரை உதாரணம் எடுக்கிறேன். அவர் இல்லை தான் நீனே போய் சாரி சொல்லிக்கோங்க. இப்போ கூப்பிட்டா வர மாட்டார். நிறைய ஹஸ்பண்ட் மாதிரி கூப்பிட்டா வராதாக்க. சிலாக வந்து ஹெல்ப் பண்ணுவோம், அது வேறு. அது இமோஷனலி கூட போண்டானாக்கள் போய் தட்டினா தான் கூப்பிட்டான் அப்படின்னு வாரேன் அப்படின்னு அங்கே நிற்கிறாங்க. அப்போ புள்ளேயும் அப்படித்தான், கூப்பிட்டா வரமாட்டான். அப்போ என்ன செய்வோம் நீங்கள்? அவன் அடமா, அப்போ முதலாவது பாப்பா மேடம் நீங்கள் சொல்லி முடிப்பீங்க, அப்படி தானே? நோ யூ ஹேவ் டு கோ டு த சைல்ட் அண்ட் ஸ்பீக். அந்த பழக்கம் இல்லை. வா 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 வான்னு ரிக்வெஸ்ட் போட்டு ரயில்வே ஸ்டேஷனில் மாதிரி அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறேன். தட் won't ஹெல்ப் யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வராது. தட் won't ஹெல்ப் யூ. நீங்கள் 7 மணி எடுத்து பாருங்களேன், உங்களோட வர அனௌன்ஸ் பண்ணி மட்டும் கிட்ட போகாமல் ஒரு நாளே ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் 50 வயசில் 40 வயசில் செய்யாது எப்படி எங்கட புள்ள 10 வயசில் கூப்பிட்டா வருவான்? கேன் அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ உங்களுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கோங்க. ஃபோன் இல்லை, நீங்கள் வந்து இமோஷனலி புள்ளோட கனெக்ட் ஆகணும், ப்ரெசன்ஸ் ஆகணும். அடுத்தது நீங்கள் உங்களுக்கு சம்மந்தமான இது சம்மந்தமாக பேரண்டிங் சம்மந்தமான நல்ல ஒரு அவேர்னஸ் உங்கள்கிட்ட இருக்கும். விளைஞ்சா இதுதான். அப்புறம் போகணும்டா லவ் எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறது, கரெக்ட் பண்ணுறது எப்படி, பிஃபோர் கரெக்டிங் ஹவு யூ ஆர் கனெக்டிங் யுவர் செல்ஃப் வித் சில்ட்ரன். அது அடுத்தது நல்ல பெருமதியான வேல்யூஸ், நல்ல பழக்க விஷயங்கள் வழக்கங்களை நீங்கள் எப்படி மாடல் பண்ணுற. நல்லா இரு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி மாடல் பண்ணி காட்டணும் பிள்ளைக்கு. நிறைய பேர் என்கிட்ட வந்திக்கிறேன், அந்த பெட்லேருந்து 10 வயசு போகிற பெரிய பேர்த்து சண்டை பிடிச்சி கொண்ட பிள்ளையோட டேமேஜ் ஆகின கேஸ் நிறைய பார்த்துக்கிறேன். ரூமெல்லாம் கட்டி தான் பிரிப்பாங்க. 10 வயசு ஆகிறேன்ட்டு பெட்ரூம் கட்டில் செட்டெல்லாம் வாங்குறவருக்கும் எங்களுக்கு வாங்கின மாதிரி கடைசிக்கு அவன் போடல. அது அந்த ரெகுலராக க்ளீனாக செய்யணும். அந்த இமோஷனை நீங்கள் பிள்ளைய ரிமூவ் பண்ணுறேன். நான் பயனில் கேட்டு ரிமூவ் பண்ணுறது மட்டும் தானே. இப்போ 10 வயசானா ரிமூவ் பண்ணிடணும் ஆளை பெட்லேருந்து. எப்படி நீங்கள் ஐந்து ரிமூவ் பண்ணுறன்றது உங்களோட ஒரு திறன். விளைச்சா ரைட். அதில் ஒன்றாவது அது பிறகு தான் வருது சேலஞ்சஸில் ஸ்க்ரீன் அந்த டெக்னாலஜி. விளைச்சா இப்போ தான் வருது
ஸ்க்ரீனும் டெக்னாலஜி. எக்ஸசிவ் யூஸை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறது? முதலாவது அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டே போவா, இல்லாட்டி ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறன்ற கேள்வி கேட்டால் தானே ஆன்சர் சொல்லிகிட்டே போவா, கடைசி சொல்லி தரவா? சொல்லிகிட்டே போவோம். மிஸ் ஆகினா சரி. இப்போ உதாரணமாக எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறதால வர விஷயங்கள் விளங்கு தானே. எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறதால வர விஷயங்கள் தான் உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்ஷன் எல்லாம் முடுப்பாடும். உள்ள முகத்தை பார்த்து பேச மாட்டான், சில வார்த்தைகள் உச்சரிக்க மாட்டான், சின்னத்துலேயே உங்களுக்கு திரும்பிக்க வந்து ஸ்பீச் இஷ்யூஸ் எல்லாம் வராங்கலாம் வந்து எக்ஸசிவாக ஃபோன் காட்டின பிள்ளைகளுக்கு வரும். அப்போ அடுத்தது உதாரணமாக சோஷியல் மீடியாஸில் இப்போ பார்க்குற சில நிறைய விஷயங்கள், நிறைய சூசைடல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து அவங்க டிக்டாக்லாம் அங்கேயும் பார்த்ததில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. எக்ஸசிவ் ஸ்க்ரீன் யூஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பாதுகாக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு பவுண்ட்ரின்னு போட்டுக்கொள்ளையெல்லாம் இந்த டிஜிட்டல் டிவைஸ்லேருந்து பேரண்ட்ஸுக்கே இயலாது. பேரண்ட்ஸ் ஓப்பன் ஸ்ட்ரகிள், நீங்களே கஷ்டப்படுவீங்க இந்த மொபைல்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ண. கரெக்ட் தானே? முதல்ல இல்லை சார்னு சரிடாமல் எனக்கும் கட்டாயம் இப்படியான இஷ்யூஸ் உள்ள ஆட்களுக்கு தூக்க ப்ராப்ளம் வரும், அவதானத்தில் ப்ராப்ளம் வரும், அதே நேரம் இமோஷனலி அட்டேச் ஆக மாட்டாங்க. ஃபோன் அதிகமாக பார்க்குறாங்க பிள்ளைகளும் தான் நாங்களும் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஃபேமிலி கேதரிங்கில் வீட்டில் உங்களோட டைம், ஃபோன் யூஸ் பண்ணுற டைம், ஃபோனுக்குரிய லொக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சினா தான் நான் கண்டுபிடிச்சவன். இப்போ இதை கண்டுபிடிச்சேன், ஃபோனு லொக் கண்டுபிடிச்சினேன். சரி, லொக்கை கண்டுபிடிச்சாலும் பின்காலம் வந்து பார்த்து கண்டுபிடிச்சேன். அந்தளவுக்கு நீங்கள் வீக். பெயிண்டபுள் நல்ல டேலண்ட், இன்னும் அடித்தாலும் நம்பரை பார்த்து அடிப்பான். இவ போய்த்து முன்னுக்கு அடிச்சுட்டு வார, இல்லாட்டி மாற்றில்லை. அதை நீங்கள் எப்படி நீங்கள் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுற, உங்களோட ஃபேமிலி கெதரிங்கில் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுற, ஃபோன் இல்லாமல் டைனிங் டேபிள் எப்படி டைனிங் டேபிள் அது தானே, அதில் எப்படி நீங்கள் ஃபோன் இல்லாமல் இருக்கிற, ஃபோன் இல்லாத வீட்டுக்குள்ளே ஜோன் ஒன்று இருக்கா எல்லாருக்கும் இருந்து கதைக்க, இப்படியான வேல்யூஸ் உங்களோட ஹோம் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். விளைச்சா ஃபோன் கவரையும் டெம்ப்ளேட்டையும் மட்டும் போட்டு ஃபோனை பாதுகாத்துக்கொள்கிற எப்படி சரி? ஃபோன்லேருந்து எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் பாதுகாத்துக்கொள்கிற எந்த வித டெம்ப்ளேட்டும் இல்லை. இதுதான் அடுத்த லைனில் வர முதலாவது சேலஞ்ச், மாடர்ன் பேரண்டிங்கில் வர விளைச்சு தானே இப்போ இருக்கிற சேலஞ்ச். ஆரம்பத்தில் சொல்லித்தந்தேன் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், அது பிறகு தான் இதை சொல்லித்தாரேன். அது பிறகு இந்த வேலை போகிறாக்கள், கிச்சன் வேலை செய்கிறாக்கள், இவங்களுக்கு அந்த வேலைக்கும் உள்ளே பார்க்குறதுக்கு முடிய லைஃபுக்கு பேலன்ஸ் இருக்கல. சிலாக்கா சொல்லுவாங்க, இந்த ஒர்க்குக்கு அனுப்புறல நான் காரணம் ஊட்ட பார்க்கணும், அவள் விட்டு கிச்சனில் இருப்பாங்க, அப்போ புள்ளெல்லாம் வேறொரு லோகத்தில் இருப்பாங்க. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை நீங்கள் கட்டாயம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த வேலைனாலும் பரவாயில்ல, டொமஸ்டிக் ஒர்க்னாலும் பரவாயில்ல, வெளியே பேக் எடுத்து போட்டுட்டு போய் டீச்சர்ஸ் மாற இருந்தாலும் பரவாயில்ல, சார் மாற இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் லைஃப் பேலன்ஸில் இஷ்யூஸ் இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் உள்ள வளர்க்குறதுல விளைஞ்சு தானே. இப்போ மறுவப்போ இன்னொரு லெக்சரில் போய்ட்டு சேலஞ்சஸ் படிக்க வேணும், சரிதானே? இப்போ சேலஞ்சஸ் ரெண்டு சொல்லித்தந்தேன். ஒன்று வந்து மாடர்ன் பேரண்டிங்கில் இது ஆரம்பத்தில் சொல்லி தந்த சேலஞ்சாக தானே, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை ஞாபகப்படுத்திக்குவோம். இமோஷனல் ப்ரெசன்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, அவேர்னஸ், இது மூணு தான் பெரிய சேலஞ்ச். ரைட். எப்படி போனால் எக்கடமிக், எப்படி கல்வி நிலைமையில் புள்ளால் பேலன்ஸ் பண்ணுற, அது ஒரு சேலஞ்ச். நான் சுருக்கமாக சொல்லித்தாரேன். நீங்கள் அதை நிறைய அவசரப்படுத்தி நீங்கள் அதில் ஸ்பீட் பண்ண போனால் பிள்ளைகள் பயம் வரும், சரியாக செய்ய பார்ப்பாங்க, பேர்ன் அவுட் ஆகுவாங்க. பேர்ன் அவுட் ஆகிறன்னா கோவம் போகிறது, இதெல்லாம் வரும். எப்படி நீங்கள் அகாடமிக் சைடை ஸ்பீட் பண்ண போகக்கூடாது, அது ஒரு பெரிய சேலஞ்ச். அதை பேலன்ஸ் பண்ணுறது. லேக் ஆஃப் இமோஷனல் கனெக்ஷன், ஆரம்பத்துலேயும் சொன்னேன், நீங்களும் பிள்ளைக்கும் இடையிலான உணர்வு ரீதியான உணர்ச்சி ரீதியான கனெக்ஷன் இல்லாது. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. அது ஃபோனை நீங்கள் மேனேஜ் பண்ணினா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸஸை புள்ளட்டிருந்து மேனேஜ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? ஃபோனை மேனேஜ் பண்ணால் டிக்டாக்கை மேனேஜ் பண்ணல தானே? இல்லை டிக்டாக்கு வேறு டெக்னிக் படித்து தரணுமா? ரைட். அதில் வர இம்பேக்டெல்லாம் சொல்லித்தர வரல. உங்களோட ஜெனரேஷனல் கேப் ஒன்று இருக்குது தெரியுமா? உங்களோட பிள்ளைகள் பிறந்த காலமும் நாங்கள் பிறந்த காலம் வித்தியாசமிக்கு தானே. எங்களை அம்மா அப்போ செஞ்ச ஸ்டைலில் சாப்பாடு மட்டும் செஞ்சு பார்க்கலும், அதுவும் இப்போ மெச்சா அவரில் செல்லுறதுக்கு, ஏன்னா அது மாதிரி வாரலடின்னு சொல்லுவா. அம்மா கொடுத்தா நாங்கள் குடித்த கோப்பி மாதிரி வாரலன்னு சொல்லுவாள். நீங்கள் குடித்து நீங்கள் செஞ்ச மாதிரி ஒன்றும் வராது சின்ன பிள்ளைகளுக்கு மோட.
அவங்களுக்கு வேறு ஒரு மெத்தடில் தான் நீங்கள் பேரண்டிங். இதை நீங்கள் படிக்காட்டி, இதுக்கு நீங்கள் டைம் எடுத்து உட்காராட்டி, இதை நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு பார்க்காட்டி, நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமும் போங்க, சல்லி கட்டி போங்க, சும்மா அடிச்சிட ப்ரோக்ராம் போங்க, உள்ள புக்கெல்லாம் வாசிங்க, தன்னோட வாழ்க்கையில் அப்ளை பண்ண வரைக்கும் அது பாதிப்பு கொண்டு இருக்கும். விளைஞ்சா சார் நல்லா அப்ளை பண்ணுறேன்னு நினச்சி தான் நீங்கள் பேசுகிறத நானும் முக்கியமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். விளைஞ்சானே ஜெனரேஷனல் கேப்பை நீங்கள் கட்டாயம் விளங்கணும். உங்களுக்கும் உங்களோட பிள்ளைக்கும் இருக்கிற ஜெனரேஷன் கேப், இந்த ஜெனரேஷன் எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டித்தாரேன். நீங்கள் ஒரு காலம் அவசரப்பட்டு கொண்டு அவங்களோட பழைய மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போவாங்க. ரைட் டிசிப்ளின் பண்ண போகிற நீங்கள் புள்ளால ஒழுக்கம் செய்ய போகிறேன், அதில் வர ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸ். அது ஒரு பெரிய சேலஞ்ச். அப்படி இரு இப்படி இரு அப்படி இரு இப்படி இரு அப்படி பேசு இப்படி பேசு, திரும்ப அவனும் அதே மாதிரி நீங்களும் இப்படி தான் அவரும் பேசுவார். நீங்களே எப்படி இருக்கிறீங்க, நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே செய்யணும். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர உங்களுக்கு விழிப்புணர்வு திரும்ப திரும்ப யோசிங்க. இதில் நான் எவ்வளோ தூரம் போக போகிறேன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நிகழ்ச்சி முடியக்குள்ள. அடுத்தது உங்களோட கல்யாண வாழ்க்கையில் வர ஸ்ட்ரெஸ்ஸுக்கே அதுவும் பெரிய ஒரு சேலஞ்ச் புள்ள வளர்க்குறதுல. அடுத்தது உங்களோட ஃபேமிலி இஷ்யூஸ்கள் வர்றது, தட் ஆல்சோ ஹேஸ் அன் இம்பேக்ட். அதுலேயும் உங்களுக்கு தாக்கம் ஒன்று இருக்குது புள்ள வளர்க்குறதுல. அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். உங்களுக்கு இது சம்மந்தமான அவேர்னஸ் இல்லை. அதுதான் இந்த ஷீகேர் ப்ரோக்ராமில் இந்த நிறுவனம் ஃபெஸ்ட்டுக்கே மென்டல் ஹெல்த் சாய்ஸ் பண்ணி அல்லாஹ்தால என்னையும் அனுப்பிட்டானிங்க. நாங்களும் பெரிய ஆக்களில் நான் என்ன சொல்ல வரேன்டால், ஏதாவது ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். அல்லாஹ் அவங்கள செலக்ட் பண்ணி அனுப்பினதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் ஒன்று இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். ஸோ மென்டல் ஹெல்த்தை பற்றியான அவேர்னஸ் இல்லாட்டி எக்ஸிடெண்ட் ஆனாக்கள் தான் என் ரூமுக்கு வருவாங்க. என்ன ஆனாக்கள்? எக்ஸிடெண்ட் ஆன வாகனம் கண்டிக்கிறேன் ஒன் த ஸ்பாட், ஒரு ஆள் ஹாஸ்பிட்டல், ஒரு ஆள் கொண்டு போகல மௌத்து. அப்படி தானே கொண்டு வர. அல்லாஹ்தால எல்லாரும் பாதுகாக்கணும். மென்டல் ஹெல்த்தில் எக்ஸிடெண்ட் ஆனாலும் அப்படியே தான். நான் எனக்கு இன்றைக்கு ஞாபகம், ட்ரக்ஸுக்கு அடிக்டான ஒரு பிள்ளை உமா மருந்து குடிக்கிறாள். அவள் சின்னத்துலேயும் ஸ்கூல் காலத்தில் கதைப்பா, கொஞ்ச நாள் விட்டு பார்த்தா அவவும் டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டான். அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆளுக்கு இருந்தால் இன்னொரு ஆளுக்கு வரும். பேலன்ஸ் தானே? ரைட். அப்போ இது சம்மந்தமான அவேர்னஸ் கட்டாயம் இருக்கணும். ரைட். எப்படி பிள்ளைகளுக்கு இப்படியான வருமா வந்திருக்கான்றதை செக் பண்ணுற வார்னிங் சைன்ஸை காட்டித்தர சொல்லிக்கிறாங்க. உங்களோட பிள்ளைகள்ட அவதாரமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு பகுதி தான் பிள்ளைகள்ட ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது ட்ராப் வருதா, ஸ்கூல் அட்டெண்டன்ஸ்லேயும் சரி இஷ்யூ வருதா பாருங்கள். சடன் ட்ராப் வராண்டா அவள் பேலன்ஸ் இல்லாமல் போகிறான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து பிள்ளைகள் வித்ட்ரோ ஆகுறாங்களா பார்த்துக்கோங்க. அவங்கள கொஞ்சம் பார்க்கணும். தொடர்ந்து அலட்டி மாதிரி சேடாக இருக்குன்னு ஒரே சொல்லி இருப்பாங்க, அதே மாதிரி நடந்து கொள்வாங்க. அப்பியரன்ஸில் அப்படி இருப்பாங்க, கொஞ்சம் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரே அங்கே வலி இங்கே வலி தலைவலி அங்கே வலி மூட்டு வலி கம்ப்ளைண்ட் வந்தால் பார்க்கணும். எல்லா டாக்டரும் பார்ப்பாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள்கிட்ட தான் வருவாங்க. உங்களுக்கு வேலைக்கு தானே? ஸோ அதையும் பாருங்கள். இதில் இந்த டாப்பிக்கில் கட்டாயம் இதுவும் போட்டிருந்தாங்க. ஒரே பவலைக்கு ஒரு மாதிரி இருப்பாள், ராவைக்கு ஒரு மாதிரி இருப்பாள், மறு காலையில் ஒரு மாதிரி இருப்பாள், மறு வெள்ளைக்கு ஒரு மாதிரி இருப்பாள், வெள்ளிக்கிழமை ஒரு மாதிரி இருப்பாள், போய நாள் ஒரு மாதிரி. அப்படி அந்த மூட் ஸ்விங் உள்ள ஆக்கள் கேட்டால் சொல்லுவாங்க போயதானே இன்றைக்கிடுவாங்க. போயில் மூட் ஸ்விங் ஆகுது பிள்ளைக்கு, அதை பார்த்துக்கோங்க. கன்சன்ட்ரேட் பண்ண இல்லாத பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கோங்க. வச்சு அழிக்க மாட்டான் சரிதானே? அவரை பற்றி தனியாக பேசிடணும். ஒரு இடத்துல இருக்க மாட்டான், அங்கேயும் பார்ப்பானு, சாமான்லாம் வச்சுட்டு வருவானு, ஒவ்வொரு நாளும் பென்சில் வாங்கி கொடுப்போன்னு தெரியுதானே? ரைட். அப்போ கன்சன்ட்ரேஷன் அவதானம் குறைஞ்ச பிள்ளைகள். சில பிள்ளைகள் இருப்பாங்க கோபம் போன பிறகு கை காலெல்லாம் வெட்டி கொள்வாங்க. கிட்டத்தில் ஒரு கேர்ள் பார்த்து காலில் வெட்டி கொண்டு அவர் ஃப்ரெண்டை பேரை காலில் முந்தி கையெல்லாம் வெட்டி கொள்கிற கேர்ள்ஸ் இப்போ காலில் வெட்டி கொள்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்லித்தாருன்னால் அவதானமாக இருக்கணும். இல்லைங்க தானே? பயந்துரு அவனை தின்னாதாக்கள். சிலாக்கள் சாப்பிட மாட்டாங்க, எக்ஸசிவ் சாப்பாட்டில். சிலாக்கள் சாப்பாடு கூட சாப்பிடுவாங்க, சிலாக்கள் சாப்பிட மாட்டாங்க, கூட தூங்குவாங்க, தூங்காமிப்பாங்க. இது ரெண்டும் ப்ராப்ளம் தான். அவதானம் ஆயிடுங்க. நான் தமிழ்லேயும் போட்டேன் சரிதானே? ரைட். உங்கள் டாப்பிக்கில் 3 டாப்பிக்கை கவர் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். டாப்பிக்கில் 3 டாபிக் மட்டும் கவர் பண்ணேன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் சைடு வருவோம். புள்ளால் அவசரமாக பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஐடியா 3 இருக்குது, நான் சொல்லித்தரேன். தொடர்ந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்
அதில் பாதிப்பு வராமல் பார்க்கணும். அது வாயால் சொன்னது வராது, அது செஞ்சு பழகணும் நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஓப்பன் கம்யூனிகேஷன், இமோஷனல் சப்போர்ட், தொடர்ந்து பேசுகிறது, அவங்களோட ஓப்பனாக இருந்து கதைக்கிறது, இமோஷனல் அவங்களோட கவலைகளை லிசன் பண்ணுறது. எப்படி நீங்கள் கீழுக்கு இறங்கி வந்து புள்ளாரோட பேசுகிற மட்டம் கூட சிலாக்களுக்கு தெரியாது. இப்படி இருந்து பேசுவாங்க, புள்ளாரோட பேசும்போது அவங்க மட்டத்துக்கு வந்து பேசணும். ஃபிசிக்கலி சரி நீங்கள் வரணும், வந்து கண் ரெண்டும் செட் ஆகணும் உம்மாவோடைய மகனோடைய, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கம்யூனிகேட் பண்ண. ஸோ அதாவது அவங்களோட ரிலேஷன்ஷிப், அவங்களோட எப்படி நீங்கள் அவரோட தொடர்பாடுறது, அடுத்தது அவங்களோட இமோஷனல் சப்போர்ட், புள்ளால கஷ்ட நேரங்களில் அவங்களோட சந்தோஷங்களில் நீங்கள் எப்படி அவங்களுக்கு இமோஷனலி சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களோட சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்லேருந்து அவங்கள பாதுகாக்கும். அடுத்தது ஸ்கூல் என்வாரன்மெண்ட் நிறைய ஒரு இம்பேக்டை காட்டிட்டு இருக்குது எல்லா கேஸ்லேயும். கஷ்டப்பட்டு புள்ளால செஞ்சு அனுப்புவாங்க, ஸ்கூல் என்வாரன்மெண்ட்டில் போய் விழுந்துடுவாங்க. அப்போ ஸ்கூல் என்வாரன்மெண்ட் எங்களுக்கு இங்கேருந்து செய்யலாம். இப்போ நாங்கள் எங்களோட புள்ளால் ஸ்ட்ராங்காக இங்கே ஃபேமிலி என்வாரன்மெண்ட்டில் செய்யணும். ஸ்கூல்ஸ் வழியை ஒர்க் பண்ணுற யார் சரி டீச்சர்ஸ் மாதிரி இருந்தாலும் அது சம்மந்தமாக நீங்கள் யோசிக்கணும். யோசித்து உங்களோட மட்டத்தில் நீங்கள் செய்யணும். நாங்கள் யாரும் யோசிக்கப்படாது, அரசாங்கம் அது இதுன்னு பெரிய லெவலில் யோசிக்காமல் தண்டை கையால் எங்களோட மட்டத்தில் ஏதாவது செய்யணும்னா தட் இஸ் நவ். எனக்கு ஏழவே பார்லிமெண்ட்டில் போய்ட்டு பேச உங்களுக்கு விளங்கு தானே. அப்போ அல்லாஹ் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த இடத்துல நீங்கள் செய்யணும். ஒரு ஆசிரியராக இருந்தால் அந்த ஆசிரியருக்குரிய பிளாட்ஃபார்ம் தான் அந்த பிள்ளைகள் அவ்வளோ பேருக்கு முறைய ஏற்பாடை செஞ்சு கொடுக்குறது. முயற்சி செய்யணும், சரிதானே. ஸ்கூல் என்வாரன்மெண்ட் ஒரு காரணம் பிள்ளைகளுக்கு இப்படியான நிலைமை உருவாகிறது. அடுத்தது பிள்ளைகள் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் செய்யாட்டி இப்படியான ப்ராப்ளமில் வருவாங்க. நல்ல தூக்கம் போகாட்டி திரும்ப வரும். அடுத்தது நண்பர்கள் இல்லாட்டி இந்த ப்ராப்ளம் வரும். நல்ல நண்பர்கள் இல்லாட்டியும் இந்த ப்ராப்ளம் வரும். அடுத்தது ஸ்கூல் வழியை அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸ்கூல் வழி சரியான முறையில் கைட் பண்ணப்படாது, கவுன்சிலிங் செட்டிங்ஸ் இல்லாது, சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட் இல்லாததும் ஒரு காரணம் உண்டு. இதெல்லாம் ஒரு ப்ரொடெக்டிங் ஃபேக்டர். இதெல்லாம் இருந்தால் உங்களுக்கு பிள்ளைகளை பாதுகாக்கலாம். அல்லாட பயமும் இருக்கணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் தான் பேசணும். ரெண்டு கேஸை டக்குன்னு சொல்லிட்டு போகிறேன். 5:30 ஆச்சு. எவ்வளோ நேரம் தருவிட்டீங்க? ரைட், இன்னொரு 10 மினிட்ஸ் என்ன தாரோம். ரைட், இப்போ நாங்கள் இது ஒரு பாய், நான் பார்த்த ஒரு பாய், நல்ல அகாடமிக்கலி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணின ஒரு பாய். ஸ்கூல் வரையிலாண்டாங்க. அப்போ அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த புள்ள கிரேட் 2 தான். ஆனால் அவரோட ஐக்யூ லெவல் சரியான ஸ்பீட். அப்போ அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா அந்த புள்ள வந்து 11க்கு வரை கிரேட் 11ல் படிக்க வேண்டிய ஸ்கில் உள்ள புள்ள. அப்போ நாங்கள் அவங்கள அதே மாதிரி ஹேண்டில் பண்ணோம். அப்போ எங்களோட சப்போர்ட், டீச்சரோட சப்போர்ட், பேரண்ட்ஸ் சப்போர்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த பிள்ளையை பாதுகாத்து கிளாஸ்லேயும் பெஸ்ட், அப்புறம் ஸ்கூல் அவாய்டன்ஸ் எல்லாம் குறைஞ்சி ஸ்கூல் போகிறதெல்லாம் கூடி அப்படி அந்த ப்ராசஸ் நடந்துச்சு. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸாக கொண்டு வந்தேன். அவனோட மென்டல் ஹெல்த்து, அவனோட ஏஜ் வந்து 7, பட் அவனோட மனசு வயசு 15 வயசு. விளைஞ்சி தானே. ரைட், இது வந்து சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுல் ட்ரை பண்ணுறார் டாக்டர் ஆகிறதுக்கு. அவர் டாக்டராகவே இல்லை. அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மாணவன். அவருக்கு ஆசை டாக்டர் ஆகணும். 27 வயசு, ஸ்டில் இஸ் அண்டர் மெடிக்கேஷன். ஏன்? சரியான முறையில் அவரை கண்டு அவர் வழிகாட்டாதால் வந்த விஷயங்கள். நான் இது உங்களோட பேரண்டிங் எல்லாம் நீங்கள் யோசிங்கம்மா. நான் ஆரம்பத்துலேருந்தே கதைச்ச விஷயங்கள் அப்படி தான். நீங்கள் எப்படி பேரண்டிங் செய்கிறீங்க, எப்படி எந்த பிள்ளைகள், கட்டாயம் நீங்கள் உங்களை ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்காக ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் மொபைலை டெக்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் டெக்ஃபுல்லாக. உங்களுக்கு இந்த மொபைலை டெக்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் நீங்கள் ஷுவர் யூ வில் ஹேண்டில் யுவர் சைல்ட். அப்போ அடுத்தது நீங்கள் உங்களுக்குள்ளே ஒர்க்கிங் ஆன் யுவர் செல்ஃப், உங்களுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற டே தான் இட்ஸ் அ பெஸ்ட் டே. இன்னமும் லேட் இல்லை. நானும் இன்னும் டெக்னிக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நாங்கள் எவ்வளோ தான் லெக்சர் பண்ணாலும் இட் டேக்ஸ் டைம் டு ப்ராக்டிஸ். டைம் எடுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறது. விளைஞ்சி தானே. ரைட், இது மட்டும்தான் எங்களோட டே இல்லையா. காலையில் எழும்பினா டிக் 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 அப்படி போய் பெட்டு போங்காடி போகிறேன். ஸோ we live the same day every day. ஒரே நாளை தான் திரும்ப வாழ்கிறேன். ஸோ நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை பற்றி யோசிங்க.
எப்படியான இன்னமும் லேட் இல்லை, திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஸ்டில் நாட் டூ லேட். ட்ரை பண்ணுங்கள். கடைசிக்கு ஒரு நாள் தான் வாழ்ந்திப்போம் மௌத்தாப்போ போகல, அப்படி தானே? ஒரே நாள் வாழ்ந்த திரும்ப அது பேர் மட்டும்தான் சனி ஞாயிறு, ரைட்? பேரண்டிங் இஸ் a சீரியஸ் பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்? சீரியஸ் பிஸ்னஸ். இங்கே லொஸ்டானா அங்கேயும் லொஸ் தான். இங்கே லொஸ்ட் ஆகினா கடை, மறுமையில் லொஸ்ட் இல்லை எனக்கு தெரிஞ்ச இஸ்லாத்தில். ஆனால் பேரண்டிங்கில் லொஸ்ட் ஆனால் அங்கேயும் லொஸ் தான். அதான் சிஸ்டர் ஞாபகப்படுத்தினா, அட்லீஸ்ட் அந்த 3ல் ஒரு கரெக்டர் சரி எங்கள் பிள்ளைக்கு வரணும். அட்லீஸ்ட் நாங்கள் மௌத்தா போனால் துவா கேட்குற பிள்ளையா சரி கடைசி வரும். அவன் சதக்கா ஜாரியாக செய்கிறது அடுத்த ஸ்கில், அடுத்து அவரோட நாலேஜை ஷேர் பண்ணுற வேறு, அவர் அட்லீஸ்ட் துவா சரி உமக்கு மாப்பங்க செய்கிற பிள்ளையாக நாங்கள் மாற்றணும். ஸோ இட்ஸ் அ பிக் சீரியஸ் ப்ராஜெக்ட். உனக்குள்ளே படிக்கிறதெல்லாம் மேட்டரே இல்லை. நீங்களாம் யோசிச்சு பாருங்கள், நீங்களாம் நிறைய கோர்சஸ் செஞ்சுருப்பீங்க, நிறைய எக்ஸ்பர்ட் ஆகிப்பீங்க ஒவ்வொரு துறையிலையும். நீங்களும் ஸ்கூல் போகிற ஆள் என்ன கூத்து போட்டிங்கன்னு கேட்டால் ஒரு லிஸ்ட் தருவீங்க, அப்படி தானே? படிக்கிறது எங்களுக்கு ஸ்லோவாக செய்யலாம், ஆனால் நல்ல புள்ளையை உருவாக்குறது இட்ஸ் சீரியஸ் பிஸ்னஸ். நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். டே போய் தூங்க முன்னுக்கு யோசிங்க, இப்படி ஒரு ஆள் வந்தார், கண்ணாடி போட்டிருந்தார், இப்படி கழிச்சார், இப்படியெல்லாம் சொன்னார், நான் என்ன செஞ்சிட்டிருக்கிறேன். ஸோ இது நிறைய மெத்தட் இருக்குது. பேரண்டிங் ஸ்டைல் 4 மெத்தட் இருக்குது. ஒன்று, அவட பாட்டில் அவனை விட்டுறாரு. எப்படி? புள்ளோட பாட்டில் புள்ளைய விட்டுறாரு. மெத்தட் நம்பர் 1 எப்படி? புள்ளோட பாட்டில் அவனை விட்டுற ஒரு மெத்தட். 2வது மெத்தட் பெரம்பை யூஸ் பண்ணுறேன். என்ன யூஸ் பண்ணுறேன்? 2வது மெத்தட் நல்லா பெரம்பு, பெல்ட், கை கம்புரெல்லாம் யூஸ் பண்ணுறேன். 2வது மெத்தட். 3வது மெத்தட் காணாத மாதிரி இருக்கிற அவன் வேண்டிய சேர்த்து உண்டு. அவன் நான் திரும்ப திரும்ப சொல்லித்தரேன். இது இங்கிலீஷ் உங்களுக்கு விளாம்படுத்த சிம்பிளாக விளாம்படுத்துகிறேன். முதலாவது அவன்கிட்ட பாட்டில் அவன்கிட்ட ஸ்டைலு வாழ விட்டுறேன். ஆனால் நீ விட்டிக்கிறது உங்களுக்கு தெரியும். 2வது நல்லா ஒட்டிக்கிற சாமானில் தான் பயன்படுத்துகிறேன். அடிக்கிறது, பிடிக்கிறது, பெல்ட், கை கம்புறது, ஹெங்கர், அப்படி வரேன். அது பேரண்டிங் ஸ்டைல். 3வது அவனை பார்க்குறே இல்லை. 4வது அவனோடு இருந்து வாழ்கிறேன். அவனுக்கும் செய்கிற, பேசுகிற, கதைக்கிற, கம்ப்ரமைஸ் பண்ணுற, டிஸ்கஸ் பண்ணுற, மீட் பண்ணுற, கலந்து ஆலோசிக்கிற, இப்படி போகிற மெத்தட். வாட் இஸ் த பெஸ்ட் மெத்தட்? 4வது. நீ யோசிங்க. உங்களோட இதுதான் உங்களோட புள்ளால் பிறந்த பீரியட் நான் நினைக்கிறேன். இப்போ பெரிய வயசான புள்ளி ஆக்களி தான் குழப்பம். 10 பிறந்தாக்கள் போல் அல்ஃபான்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கண்டா இதோட சம்மந்தப்பட்ட ஆக்கள். இது இல்லாமல் அவனுக்கு வாழவே இல்லை. அன்றைக்கு என்ன மகான் 2050 எப்படி உலகம் இருக்கும் அப்படின்னு காட்டுறான். நான் அன்றைக்கு சும்மா தான் இது அவர் என்ன ஒரு 50 வருஷத்துக்கு போகிற உலகம் எப்படி இருக்கும்ன்றதை டீச்சர் படித்து கொடுத்தான். தட் இஸ் த வேர்ல்டு. அப்படிதான் உலகம். ஆகவே இதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்க ஃபுல்லி இது மாதிரியான டிஜிட்டல் வேர்ல்டில் பிறந்தாங்க. டிஜிட்டலில் அவங்களுக்கு ரிமூவ் பண்ணவே இல்லை. அப்போ நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறது உங்களுக்கு பொறுப்பு. அதுக்காக வேண்டி நீங்கள் படிக்கணும். நீங்கள் இது சம்மந்தமான நாலேஜ் எடுத்துக்கொள்ளணும். எப்படி டிஜிட்டல் டிவைஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதை நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். இதெல்லாம் விளங்காமல் ஃபோன் அதெல்லாம் ப்ராப்ளம்னு கதைக்கல. இது போகிறோம் இதுகள் இல்லாமல் டேப் இல்லாமல் லேப்டாப் இல்லாமல் உள்ளவங்க கேளா. டிவி இல்லாமல் எங்களை ஒரு மாதிரியாக மூடி வளர்த்தாங்க பேரண்ட்ஸ். சரிதானே? டிவி வாங்கல உங்களுக்கு விடுவதில்ல. அதுக்கு தான் இப்படி நாங்கள் டிவி வாங்கி, லேப்டாப்பும் வாங்கி, டேப்பும் வாங்கி, ஃபோன் இப்போ கிரேட் 10 பாய்ஸ் எல்லாம் ஃபோன் இருக்கும். 6, 7லலாம் ஃபோன். இப்போ ஸ்ரீலங்கா ரூல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாம் துவா செய்யணும்னு அப்படியான ரூல்ஸ் எல்லாம் வரணும் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக போகும்னு நான் நினைக்கிறேன். சில கண்ட்ரீஸில் அப்படி இருக்குது. ரைட். அப்போ எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் அவங்களுக்காக வேண்டி நீங்கள் அவங்களுக்குரிய மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். எல்லாம் அவங்கள மைண்ட் இது புள்ள செய்கிறேன், என்ன புள்ள செய்ய மாட்டான், என்ன பிள்ளைக்கு வேறு கஸ்டமைஸ் மெத்தட் யூஸ் பண்ணணும். விளைஞ்சி தானே? ரைட். இதுதான் அல்ஃபா சிஸ்டம், அல்ஃபா ஜென்ரேஷனில் பார்த்த புள்ளால். ரைட். பேரண்டிங் இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ். பேரண்டிங் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். இது நீங்கள் எங்கே சரி படிச்சுக்கிறீங்களா? ப்ராக்டிஸிங் பேரண்டிங் வந்து எல்லா லெக்சரும் பேசிப்பீங்க. ஆனால் எங்கள்கிட்ட லைஃபுக்கு நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறேன் வில். இப்போ இது உங்களோட பிள்ளைகளுக்கு நடக்கிற தானே? இல்லை சார், டிவியில் ஹார்ட்டாக வானம் அப்படி சொல்ல வானம். இது நடக்கிற உங்களுக்கு. திஸ் இஸ் ஹேப்பனிங் எவ்ரி டே.
நடக்கிறா இல்லையா? நான் வாயடிக்கிறேன், அவன் வாயடிக்கிறேன், திரும்ப வாயடிக்கிறேன். இது ஒரு மாதம் 6 மாதம் செஞ்சால் அவன் ஃபுல்லாக வாயடிக்கிற ஃபுல்லாக மாறுவாங்க. உங்களுக்கு விளைஞ்சா அட்லீஸ்ட் இதை சரி நிப்பாட்டி பாருங்கள். பெரிய லெக்சர்லாம் கேட்டு நீங்கள் என்ன மாதிரியோ இல்லாட்டி கவுன்சிலிங் செய்கிறதுக்கோ அந்த வாங்கலேன்னு அந்த டிப்ளமா செய்யணும், நோ ப்ராப்ளம். நீங்கள் வாட் எவர் யூ வாண்ட் யூ லேர்ன், பட் டோன்ட் ஜம்ப் ஆன் யுவர் சில்ட்ரன். பேசிக் திங்ஸ் தான். பிள்ளைகள் கத்துறதே நிப்பாட்டே இல்லாட்டி எங்களுக்கு பேர்ன் அவுட் ஆகிறத நிப்பாட்டே இல்லாட்டி ஃபுல்லாக பேர்ன் அவுட் ஆகும் தானே. திஸ் இஸ் எப்ளிகல் பேரண்டிங். ட்ரை பண்ணணும் நாங்கள். இட் இஸ் வெரி சீரியஸ். நீங்கள் உங்களோட பிள்ளைகளை ரெஸ்பெக்ட் பண்ணுற எப்படி? எங்கே சரி ரெஸ்பெக்ட் நீ பண்ணிப்பீங்க, நீங்கள் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க பிள்ளைகள் தான் நீங்கள் தொடங்குவீங்க. சரி, நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான், நாங்களும் பிள்ளைய ரெஸ்பெக்ட் பண்ணுறான்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமே. ஹஸ்பண்டு நான் போய்ட்டு மூலம் எங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அப்படி நான் கேட்குறேன். நீ யாரும் கேட்கலையே அப்படி? இல்லை, நீ வேண்டிய மாதிரி என்ன பாருங்கன்னு சொல்கிறீங்களே கேர்ள்ஸ், லேடிஸ் அப்படி சொல்கிறீங்களே. எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க. அவர் நல்லா படித்த மாப்பிள்ளை அவர் சொல்லுவார் என்னையும் ரெஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்கன்னு. ஏன் ஹஸ்பண்ட் மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க சொல்கிறேன்? ஏன் ஹஸ்பண்ட் மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க சொல்கிறேன்? உங்களுக்கு நல்ல ஒரு கேள்வி. விளங்கல. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், தட் இஸ் ஓகே தியரினோ. இப்போ சில வீடுகளில் நடக்கலையே சிஸ்டர், அது கொடுக்குறான் இல்லை, ஒரு பக்கத்து மட்டும் தான் போகும் ரெஸ்பெக்ட். ஹஸ்பண்டுக்கு ரெஸ்பெக்ட் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் மட்டும் தந்தால் போதுமா? ரெஸ்பெக்ட் 1 கிலோ மாதிரி தந்தால் போதுமா? நோ, யூ ஆஸ்க் அகெயின் லவ். பொம்பளைகளுக்கு அன்பும் வேணும். அவனுக்கு அன்பு இருக்காட்டி பசங்க தெரிஞ்சு கொடுத்து ரெஸ்பெக்ட், அவனை வெல்கம் பண்ண ஆல் சரண்டர். உங்களுக்கு தெரியுதானே? அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆண்களுக்குரிய பொறுப்பு ரெஸ்பெக்ட் கொடுத்து செய்யணும். அதுதான். ஸோ யூ ஹேவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு சில்ட்ரன். பிள்ளைகளுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற எப்படிமா? இப்படி நீங்கள் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சு பாருங்களேன், கையை கொடுத்து. இதெல்லாம் ப்ராக்டிக்கலி நீங்கள் செஞ்சு பார்க்க வேண்டிய ஏரியாஸ். லிசன் பண்ணுறது நேரமே இல்லை. இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சரி, இதெல்லாம் சிம்பிள் டெக்னிக்ஸ். இஸ் ஆல் சிம்பிள். இதெல்லாம் நான் பெரிய பிஹெச்டி படிக்க தேவையில்லைக்கலாம். ஏன்டா நான் ப்ரோக்ராமில் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறே இதுதான். அவனை நீங்கள் எக்னாலேஜ் பண்ணுங்களேன். நீ என் புள்ளன்றதை அவன் ஃபீல் பண்ணி எக்னாலேஜ் பண்ணப்பட்டு ஆரம்பத்துலேருந்தே உங்களோட சரண்டர், ஆரம்ப நாள்லேருந்தே உங்களோட பவுண்ட்ரிக்குள்ளே நீங்கள் வச்சுக்கொண்டா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு விளைஞ்சா இதெல்லாம் நீங்கள் வீட்டு போய் ட்ரை பண்ணி பாருங்கள். எனி கொஸ்டின்ஸ் யூ ஹேவ்? மை டைம் ஓவர். நான் இதெல்லாம் சொல்லி தரல. கட்டாயம் வீட்டுக்கு சிலபஸ் 3 இருக்கணும். எல்லாம் நோட் பண்ணிங்க, டக்குன்னு ஃபோட்டோவில் அடிச்சுக்கோங்க. 3 சிலபஸ் இருக்கணும். வாட் ஆர் சிலபஸ்? நீங்களும் உங்களோட பிள்ளைக்கு முறையான ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃபேமிலி ஸ்டைல், எப்படி நீங்கள் உங்களோட ஃபேமிலி ஸ்டைலை கொண்டு போகிறது, அடுத்து நீங்கள் எவ்வளோ பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குறது, எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணுறது. இது 3 பாடமும் சரியாக நடக்கணும். சரிதானே? முக்கியமாக உங்களை மாற்றம் வரணுண்டா இதை பார்த்துக்கோங்க. பிள்ளைகள் ஒரு மனுஷன் மாற்றங்கள் வர வேண்டிய முதலாவது வர வேண்டிய ஏரியா தான் இந்த ஏரியா. இது என்ன சுருக்கம்? தாட்ஸ். உங்களோட சிந்தனையில் மாற்றம் கொண்டு வந்தால் அடுத்த எண்ணத்தில் வர மாற்றம் நடத்தில் வராது. அப்புறம் அதுக்கப்புறம் வரும் ஃபீலிங்ஸ். உங்களோட சிந்தனை என் உண்மை நல்ல இறக்கம் என்ற தாட் வந்தால் அந்த பிள்ளை மேலே உங்களுக்கு மேலாம் என்ன வரும்? ஹாப்பி ஒன்று உங்களோட 2 பேருக்கு மேலே நடத்தில் மாற்றம் வரும். அப்புறம் பிஹேவியர் மாற்றம் வரும். இதுதான் உங்களோட பிரைன் ஒர்க் பண்ணுற ஸ்டைல். நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல உணர்ச்சிகள் உருவாகணும், அப்புறம் நல்ல பிஹேவியர் உருவாகும். இதுதான் உங்களோட பிரைன். நான் இந்த ப்ரோக்ராம் ஊடாக உங்கள்கிட்ட எதிர்பார்த்து திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களோட சிந்தனையில் மாற்றத்தை உருவாக்கிக்கோங்க. இந்தியிலேருந்து வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். உங்களோட மனசில் ஓடுறது, உங்களோட மைண்டில் போகிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு எது ஹேர்ட் ஆகுறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்காக யோசிக்கும் மேல் நீங்கள் மட்டும்தான்.
அடுத்தது உங்களுக்காக ஃபீல் பண்ணவும் மேலும் உங்களுக்கு மட்டும்தான். அடுத்தது உங்களுக்கு ஒன்றுமே இம்போஸ் பண்ணவும் மேலா. அடுத்தது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டும் நீங்கள் தான். ஸோ யூ ஹாவ் டு ஹெல்ப் யுவர் செல்ஃப். நினைச்சு தானே உங்களுக்கு விளங்குதா? இந்த டிஸ்கஷனில் என்ன கண்டென்ட், நான் ஆரம்பத்தில் இருந்து என்னென்ன பார்த்தேன்னு சுருக்கமாக நான் சொல்லிட்டு போவா, நீங்கள் சொல்கிறா. மனநிலையில் என்னென்ன பார்த்தோம், அதுக்கப்புறம் மனநிலத்தை இப்போ இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், பிள்ளைகளில் வர சைக்காலஜிக்கல் டிஸார்டர் சம்மந்தமாக பார்த்தோம். அதுக்கான காரணங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிற மெத்தட் பார்த்தோம். நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலுங்கிறத பார்த்தோம். விளைஞ்சு தானே? எனி கொஸ்டின்? ஓ, மாலை நேரம் தானே, காலை நேரம்னா இன்னும் என்ன சரி காட்டிட்டு அனுப்பிலும். இப்போ எல்லோரும் உங்களை தேடிட்டு இருப்பாங்க வீட்டில், எங்கேயோ போனார்கள், இப்போ இன்னமும் பார்க்க போனாங்கன்னு தேடுவாங்க. என்ன செய்வோம்? டிஸ்கஷனை நான் முடிச்சுக்கொள்ள பார்க்குறேன். நான் நினைக்கிறேன் கடைசி டோக்கு விளங்கிச்சா பேசினது? எல்லாருக்கும் விளங்கினா? விளங்காட்டி மறுவா நினைக்கிறேன் இவங்களோட வீடியோக்கும் எடுத்து பார்க்கலும். அடுத்தது நான் உங்கள்கிட்ட ஹம்பலி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், வெரி கைண்ட்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு உட்காந்து எனக்கு இதை செஞ்சுட்டாங்க, இந்த பிள்ளைக்கு இது ப்ராப்ளம், அதெல்லாம் வந்து லாஸ்ட் ஸ்டெப். கடைசி தான் நீங்கள் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுக்கும். மக்கள் உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது முன்னுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்றால் யாராலையும் அவசரமாக செய்யலாம். நாங்கள் கடைசிக்கு என்ன கைடன்ஸ் தரேன், நாங்கள் திரும்ப உங்களோட ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டை தான் செய்வோம். உங்களோட தாட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், உங்களோட சூழல், உங்களோட என்வாயர்மெண்ட், அதை தான் செய்வோம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னால் உங்களையும் வளர்த்து கொண்டு உங்களோட ரீடிங்கையும் கூட்டி ப்ராக்டிக்கலி நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதை செஞ்சுட்டு போங்க. அல்லாஹ் தஆலா அவங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் நல்ல இடத்துக்கு கொண்டு சேர்ப்பான். அப்படி தானே? ஆமீன். நான் எதிர்பார்த்தது நீங்கள் செய்வீங்களே இன்ஷாஅல்லாஹ். திரும்ப சொல்லப்படாது, சார் எனக்கு நான் உங்களோட ப்ரோக்ராமில் இருந்தேன், உங்களை கேள்விப்பட்டேன், எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எல்லா ப்ராப்ளமும் நான் உடனே கேட்பேன். நீங்கள் அந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு சொல்லி தந்தேன், இந்தந்த விஷயங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, இன்னொரு 2 வீக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள். என்ன சொல்லி தந்தம்மா? என்ன சொல்லி தந்தேண்ணா? இப்போ மறந்து அப்படி தெரியவேலைங்க இல்லையா? ஒன்று சொல்லுங்க பாப்பா, நான் சொல்லி தந்த ஒரு விஷயம். இமோஷனலி கனெக்டிங், வெரி குட். அடுத்து கிவ் த ரெஸ்பெக்ட். பிள்ளைக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணி பழகுங்க, லிசன் பண்ணி பழகுங்க, வெரி குட். வேற என்ன? அக்னாலேஜ் பண்ணுங்கள். புள்ளால் நீங்கள் அக்செப்ட் பண்ணி எங்களோட புள்ளன்றதை அவங்க சர்டிஃபை பண்ணிக்கணும். நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் மட்டும் புள்ளைய வைக்கலவே, நான் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி பிள்ளைக்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுத்தா மட்டும்தான், பாதுகாப்பை கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட உலகத்துக்குள்ளே நல்லா பசந்தாக வாழ்வாங்க. வேறு அந்த பேரண்ட்டையும் செய்யணும். டிஸ்கஸ் பண்ணுற, உட்கார்ற, கதைக்கிற, அவங்களோட கலந்தோலோசிக்கிற இதுகளை செஞ்சு தான் பேரண்டிங்கை செய்யணும். வீட்லேயே சாமான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கபட்டுக்கு மேலே வைங்க, அல்லாஹ்க்காக வேண்டி வைங்க. அது திரும்ப உங்களுக்கு வரும். நான் 6ஆம் ஆண்டில் அடித்து 8ஆம் ஆண்டில் பட்ட உமார் பார்த்திக்கிறேன். எப்படி 6ஆம் ஆண்டில் அடித்த பிள்ளைக்கு 8ஆம் ஆண்டில் அவர் அடித்தது பார்த்திக்கிறேன். விலங்குதான் நான் சொல்லித்தரேன். இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்து சொல்லி தான் பேசுகிறேன். நான் பேசுகிற வசனங்கள்லேருந்து தான் நீங்கள் கேட்குற வசனம் அல்லாஹ் தஆலா அதுக்கு பரக்கத் செய்யணும். இது நான் உங்களுக்கு தாரது வெரி சீரியஸான வார்னிங். நானும் ட்ரை பண்ணுறேன், ப்ராக்டிஸ் பண்ண, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாமான் எல்லாத்தையும் உரமாக்கி வைங்க. வேறு என்ன சொல்லி தந்தேன் நான்? ஃபேமிலி பாண்ட், ஃபேமிலி லைஃப் ஸ்டைல், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் மானிட்டரிங். நீங்கள் சும்மா இன்ஜினியராக அப்படின்றது வேலை எப்படி நீங்கள் டேர்ம் இயர்லி புள்ளால் மானிட்டர் பண்ணுற வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே நோ சிஸ்டர்? என்னது சிஸ்டர்? இல்லை இல்லை கரெக்டாக டீச்சரா? குட் கொஸ்டின்.
முதலாவது உங்களோட பிள்ளைகளில் ஸ்கூலுக்கு அனுப்புகிற ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி கிரேடில் அவங்க அச்சீவ் பண்ணோண்டே மைல் ஸ்டோன் இருக்குது. இப்போ நீங்கள் புள்ள பிறந்தோன்னே இப்போ இது நிறுத்தி வரைகிறதானே ஒசந்துட்டா பாரம் வந்து நீட்டாக வந்து ஒசரம் வந்துட்டு பார்த்து பார்த்து நீங்கள் ஸ்கேல் மைல் ஸ்டோன் அடித்து இன்ஜெக்ஷன் அடிக்கிறேன். அதே மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் ஒரு டார்கெட் உண்டு. கிரேட் 1ண்டா இந்த விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும். ஆஸ் டீச்சர்ஸ் இருந்தால் அவங்க ஓகே பண்ணுவாங்க. கிரேட் 2ண்டா இந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும். ஒரு பிள்ளைக்கு வாசிக்க இல்லாட்டி, ஒரு பிள்ளைக்கு கிரகிக்க இல்லாட்டி, ஒரு பிள்ளைக்கு ஒரு விஷயத்தை யோசித்து திரும்ப சொல்ல இல்லாட்டி, திங்கிங்கோட சம்மந்தப்பட்ட ரீடிங், ரைட்டிங், மேத்ஸ், கம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரி ஏரியாவில் வீக்னஸ் வாரன்னா உங்களோட பிள்ளைய கட்டாயம் பார்க்கணும். ரைட். அதுக்கு அப்பால் உங்களோட பிள்ளைக்கு 4 பேரோட கனெக்ட் ஆகி உட்காந்து ஒர்க் பண்ண இல்லாட்டி, உங்களோட பிள்ளைக்கு ஷேர் பண்ணி 2-3 பேரோட இருக்க இல்லாட்டி பிரச்சனை இருக்குது. அது நாங்கள் கொஞ்சம் ஒரு டேர்ம் குறைஞ்சது 1 year 2 years அந்த நீங்கள் எப்போ காண்றீங்களோ குறிப்பிட்ட ஒரு 1 years நீங்கள் அவதானிக்கணும். அப்புறம் ஒரு 2 years அப்படி பார்த்து நீங்கள் இது சம்மந்தமான எக்ஸ்பர்ட். ஒரு புள்ள பேசாட்டி நாளைக்கு பேச்சு வரும் போயிடவே அதுக்கு சம்மந்தம் ஸ்பீச் தெரப்பி சீக்கிரம் கதைக்கலாம். அது மாதிரி அந்த லேர்னிங்கோட சில டீச்சர்ஸ்மாருக்கும் சம்டைம் கண்டுபிடிச்சி கொள்ளலாம். 6ஆம் ஆண்டில் 7ஆம் ஆண்டுலாம் வாசிக்க எல்லா புள்ள அழிக்கிறாங்க. 11ஆம் ஆண்டில் மிக்கிறாங்க ABCD எழுதி எல்லா புள்ள. அப்போ இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கா சுற்றியோ தெரியா. இப்போ மாடர்ன் கண்ட்ரீஸில் அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் லேர்னிங் கோச்சிங் நடக்கும். ஆகவே நீங்கள் அகாடமிக்குன்னு வரும்போது புள்ளோட ரீடிங், ரைட்டிங், கம்ப்ரிஹென்ஷனில் நல்லா வேலை செய்யணும். நல்லா வேலை செய்யணும்னா அந்த பிள்ளைக்கு வாசிக்க எலுமாய்க்கணும், சரளமாக எழுதி எலுமாய்க்கணும், சரளமாக மேக்ஸ் செய்ய எலுமாய்க்கணும். அடுத்தது கம்ப்ரிஹென்ஷன், கேள்வியை கொடுத்து அந்த பேராகிராஃபை வாய்ச்சி அதுக்கு ஆன்சர் பண்ணணும். இதுகளில் வீக்னஸ் வரனால் பிள்ளையோட சிந்தனையில், திங்கிங்கில் ப்ராப்ளம் வருது. அது வந்து எப்படியுமே அவர்கிட்ட டிசபிலிட்டிஸ் உருவாக்கும். ரீடிங், ரைட்டிங், கம்ப்ரிஹென்ஷன் வந்து இன்டலெக்சுவலிட்டி, புத்தியில் சம்மந்தப்பட்டது. புத்தி ஒரு பிள்ளைக்கு வராட்டி எல்லா ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அல்லாஹ் தாலா கொடுக்குற அந்த நாலேஜ் பிள்ளைக்கு இம்ப்ரூவ் ஆகாட்டி மற்ற ப்ராப்ளம் வரும். எங்களுக்கும் எங்களை புத்தி இல்லாட்டி நான் இங்கே இப்போ முன்னு தான் இப்போ காகில் சீட்டு தான் இப்போ வாங்க. ஓகே. ஸோ டீச்சர்ஸும் தான் நீங்களும் தான் பிள்ளைகள்கிட்ட இந்த மைல் ஸ்டோன் ஏரியாவில் கவனமாயிருங்க. பிள்ளைகளில் நடக்கிற ஒவ்வொரு மாற்றத்தையும் அவதானிக்கிற பேரண்ட்ஸாக இருக்கும். உங்களோட பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொரு நாளையும் அவதானமாக நீங்கள் கவனிக்கணும், செலவழிக்கணும். அதுதான் உங்களோட பொறுப்பு. இன்றைய நாள் ஃபுல்லாக என்ன சார் இஷ்யூஸ் நடந்துச்சா எல்லாம் பார்த்துட்டேன் விளைஞ்சா அதை செக் பண்ணி தான் அடுத்த நாளைக்கு நீங்கள் அனுப்பணும். ஹோல்சேலாக செக் பண்ண வைக்க வேணும். 3 மாதம் பார்க்க கிடைக்கல சார், அந்த வெட்டிங் ஒன்று இருந்துச்சு. 6 மாதம் பார்க்குற தம்பியோட கல்யாணம் மிஞ்சிட்டு வருவாங்க. கான்ட் ஹெல்ப். எனி கொஷன்ஸ் மேடம்? பரவாயில்லையா? உங்களுக்கு ஓகேன்னா இருங்க, இல்லாட்டி மேடம் சிஸ்டர் சொல்லுங்கள் சிஸ்டர். ஓகே. உங்களுக்குள்ள வீட்டு வேலையில் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற எத்தனை வயசு அவட வேலை? எக்ஸாம்பிள் உதாரணமாக அவே ட்ரெஸ் பண்ணிக்கொள்கிறாரு, அவே ஓகே ஓகே. ம் குட் கேர்ள், யூ ஆர் அ குட் பாய் என்று சொல்கிறதுல ப்ராப்ளம் இல்லை. அவனை முக்கு கொடுக்க போடல, அது சரியில்லை. முக்கு கொடுக்குறது வேறு, குட் கேர்ள் ஒரு ஹக் ஒன்று கொடுக்குறது, ஒரு ஸ்டார் ஒன்று கொடுக்குறது, ஒரு ப்ரைஸ் ஒன்று கொடுக்குறது, தட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். இந்த முக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க சில உமா மாதிரி பிரித்து கொள்ளல, அவங்க உமா காய்ச்சல் அவக்கும் காய்ச்சல், அது மாதிரி எந்த அளவுக்கு போகாமல் இருந்தால் சரி. நீங்கள் சொல்ல வர அதான் நீங்கள் முதல்ல முன்னுக்கு ஒரு இது சொல்லிக் கொண்டு போகல, சுயமாக இயங்க மாட்டாங்க, உங்களை டிபெண்ட் ஆக மாட்டாங்க. நீங்கள் அதை வேலைகள் அந்தந்த வயசுக்குரிய வேலைகளை செய்ய பழக்கி குட் கேர்ள்ஸ் என்ன நோ ப்ராப்ளம்னு நான் நினைக்கிறேன்.
எடுத்து கொடுக்குற முக்கு கொடுக்குற சரி தானே, கொஞ்சம் வாங்கோ எழுந்துக்கோங்க குடிங்க பூ, அப்போ உண்மை இல்லாது தூக்குறதுக்கு யாசை தேவைப்படும். அந்த டிபெண்டன்சி உருவாக்க தேவையில்லை. விளைஞ்சு தானே. நிறைய கேள்வி கிடைக்கும். ஓகே, அப்போ பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அல்லாஹ் தஆலா உனக்கு நோக்கங்களை நிறைவேற்றணும். ஏதாவது பேசுகிறதுல ஹார்ஷாக பேசினா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இதுதான் என்ன பேசுகிற ஸ்டைலு. அதுக்காக வேண்டி சகோதரர்களே தெரிந்தானே, அப்படி இல்லை. அல்லாஹ் தஆலா எங்களோட எஃபர்ட்டை ஏற்றுக்கொள்ளணும். ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் கதைக்கணும்னா நீங்கள் மேடமோட கதைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.